إلهي سلم الأمة من الآفات والنقمة ومن هم ومن غمة بأهل البدر يا الله إلهي اغفر واكرمنا بنيل مطالب منا ودفع مضرة عنا بأهل البدر يا الله طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله صلاة الله سلام الله على المكي رسول الله صلاة الله سلام الله على المدني حبيب الله على المدني حبيب الله على المدني حبيب الله صلواتي على النبي وسلامي وخير الأنام بدر التمام الله أني டைம் கொஞ்சம் கூட இருக்குன்னா ஒரு 11-10 வரைக்கும் அடிச்சுக்கிடுங்க. அவ்வளோ நேரம் வேண்டியது இல்லையே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حدثنا أبو اليمان الحكم بن نافع أخبرنا شعيب بن الزهري قال أخبرني عروة بن الزبير أن عائشة رضي الله عنها زوج النبي صلى الله عليه وسلم قالت قال رسول الله صلى الله عليه وسلم ما من مصيبة تصيب المسلم إلا كفر الله بها عنه حتى الشوكة يشاكها صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும்
மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நம்முடைய பரக்கத்தும் பாக்கியமும் நிறைந்த புகாரி ஷரீஃப் அருள் நிறைந்த சபை ரஜபு 30 நாளும் பெருநாட்கள் தான். காலையிலே சுபுகுக்கு பின்னால் எங்கள் உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முழுக்க முழுக்க பரக்கத்தும் அருளும் நிறைந்த, அவர்களின் நாவுகள் உதிர்த்த அந்த பாக்கியமான வார்த்தைகளை இங்கே வாசிக்கப்பட்டு ஊர் நெடுகிலும் ஒலிபெருக்கி வழியாக அனைத்து மக்களின் செவிகளிலும் விழும்படி இங்கே செய்யப்பட்டிருக்கிற இந்த ஏற்பாடும் முயற்சியும் வெறுமினே பாராட்டுக்குரியது என்று சொல்லி நான் கடந்துவிட முடியவில்லை. இது உங்களை சொர்க்கத்திலும் கொண்டு பலப்படுத்தும் என்று நான் உறுதி சொல்கிறேன். ஒரு பெரிய பாக்கியம். காலையில் வந்தபோது நான் இங்கே வரும் வரையிலும் வாசிக்கப்பட்ட ஹதீஸுகளை கவனித்து கொண்டே வருகிறேன். நான் கிதாபை ஒரு பக்கம் பார்க்கிறேன், மக்களுடைய பேச்சை ஒரு பக்கம் கேட்கிறேன், சில பேருக்கு ஓதி தண்ணீர் தருகிறேன். என் செவி அனைத்தும் ஓதப்பட்ட ஹதீஸின் பக்கம். என்னென்ன வார்த்தைகள், என்ன ஹதீஸுகள் ஓதப்படுகிறது. உண்மையிலேயே காயல் மாநகர மக்கள் என்ன தவம் செய்தார்களோ, அல்லாஹ் இப்படி ஒரு பாக்கியத்தை நசீபாக்கினான். கியாமத்து வரைக்கும் இது அழகாக, முறையாக, எல்லாருடைய இணைப்புகளோடு இது நடக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குறிப்பாக நமதூரனுடைய தாய்மார்களுக்கு ரொம்ப துஆ செய்கிறேன். ரொம்ப இதில் முழு கவனம், எல்லா வேலைகளையும் முன்பின் ஆக்கி அவர்கள் சபையை வந்து அலங்கரிக்கிற விதம் அவர்களின் சொர்க்கத்திற்கான சாட்சியம் என்று சொல்கிறேன். ஒரு பெரிய பாக்கியம். ஆசைப்படுகிறோம் இந்த சபையை இன்னும் அதிகமான ஆண்கள் வந்து அலங்கரிக்க வேண்டும். வருவதால் சபைக்கு இல்லை அலங்காரம், நீங்கள் அலங்காரம் பெறுகிறீர்கள். எனக்கு கூட ஒரு ஆசை, 30 நாளும் காலையிலே இங்கே வந்து புகாரி ஷரீஃப் வாசிக்கப்பட்ட இடத்தில் இருப்பதோ, வாசிக்கப்பட்ட செய்திகளை கேட்டுவிட்டு போய் ஊரில் இருக்கலாமா என்று தோணும் அளவிற்கு அவ்வளவு மனதுக்கு நிறைவளிக்கிறது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் 23ஆம் பாடம். இன்றைக்கு 30 பாகங்களாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிரிப்பார்கள். 23வது பாடம் இது. இதில் பல்வேறு ஹதீஸுகளை, சின்ன ஹதீஸாக இருக்கட்டும், அதில் ஒரு ஆழமும் அர்த்தமும் விரிந்த விளக்கமும், ஆடறுப்பதும் மாடறுப்பதும், எந்தெந்த பிராணிகளை சாப்பிடுவதும் என்பது குறித்தான செய்திகளை துவக்குகிறார். கோழி அறுப்பதிலிருந்து கோழிக்கறியை ரசூல் சாப்பிட்டார்கள் என்கிற செய்தியை,
நிறைய பேர் கேட்டதுண்டு, கோழிக்கறி பெருமானார் சாப்பிட்டார்களா, குதிரையை அறுத்தோம் நாங்கள் சாப்பிட்டோம் என்ற செய்தி உட்பட இன்றைக்கு வாசிக்கப்பட்ட ஹதீஸுகளில் கருத்து வேறுபாடுகள் என்பது இமாம்களுக்கிடையே நிலவுகிற நேரத்திலும் ஹதீஸினுடைய ஆழம் மிகப்பெரியது. அறுத்து சாப்பிடுகிற அனுமதியை கொடுத்தான் அல்லாஹ், அவைகளை மகிழ்ச்சியோடு அறுத்து விடுங்கள். ஒரு கோழி கூட நீங்கள் அறுப்பதால் வதப்படக்கூடாது, வருத்தம் வரும் வழியில் அறுக்காதீர்கள். ஒரு ஆட்டை அறுக்கும் போது இன்னொரு ஆட்டை பக்கத்தில் வைத்து அறுக்காதீர்கள். சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்த அனுமதி இது. உங்களை பலப்படுத்துவதற்காக நபிமார்களில் ஒரு நபி நான் பலகீனமாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் இடத்தில் சொன்னபோது அல்லாஹ் சொன்னான், நீங்கள் இறைச்சி சாப்பிடுங்கள் என்றான். நான் பலகீனமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் அல்லாஹ், நீங்கள் இறைச்சி சாப்பிடுங்கள் என்றான் என்று ஒரு செய்தி. இங்கே இறைச்சியை அல்லாஹ் அனுமதிக்கிறான். அதை அறுக்கிற முறைகளை அகிலத்தின் அருட்கொடை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகுபடுத்துகிறார்கள். எப்படி அறுப்பது, ஒரு பிராணியை அறுப்பதிலிருந்து ஒரு மூமினின் இதயத்தில் எவ்வளவு இரக்கம் இருக்க வேண்டும் என்கிறார்கள். அது வேதனைப்படும் இடத்தில் ஆக்கிவிடாதீர்கள் என்கிறார்கள். அன்பு காட்டுவது மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, உலகில் இருக்கிற உயிரினங்களுக்கெல்லாம் காட்டப்பட வேண்டும். இன்னும் ஒரு ஹதீஸை இன்றைக்கு நான் படித்தேன். அபூ முஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பகுதிக்கு வருகிறார்கள். வந்தவர்கள் பக்கத்திலே அந்த ஊர்வாசி ஒருவர் அமைந்திருக்கிறார். சஹாபாக்களின் அழகான ஒரு சுன்னத், எதை சாப்பிட்டாலும் பக்கத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு நீங்களும் சாப்பிடுங்கம்பாங்க. இப்போ நாங்கள் ட்ரெயினில் பிரயாணம் செய்கிறது பழக்கம் இருக்குது. அப்படி பிரயாணம் செய்கிற போது கூட அந்த பிரயாணத்தில் சாப்பிடுவோம். பக்கத்தில் யார் இருந்தாலும் அண்ணா சாப்பிட்றீங்களான்னு கேட்குறோம். அண்ணா நீங்களும் சாப்பிட்றீங்களா? அவர் பிரமித்து போவார். நமக்கு முந்தி அவர் சாப்பிடுவார். அப்படியெல்லாம் பழக்கம் இருக்காது. நாம் கொஞ்சம் கழித்து சாப்பிடும்போது நீங்கள் சாப்பிடுங்களேன்னு சொல்லிட்டோம்னா அவர் அவ்வளோ ஆனந்தப்படுகிறார், வேண்டாம் என்பார். நாங்கள் விடுறதே இல்லை. சாப்பாடு தானே வேண்டாம் என்கிறீர்கள், சாப்பிட்டுட்டீங்க. ஒரு பழம் சாப்பிடுங்கள் என்று கட்டாயப்படுத்தி கொடுப்பது, அதிலே ஒரு பெரிய நேசம் ஏற்படும், நட்பு ஏற்படும். அவர் சகோதர மதத்தை சார்ந்தவராக கூட இருப்பார். இதுவெல்லாம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் உயிரோட்டமான சுன்னத். அபூ முஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள். பக்கத்தில் இருந்தவரை கூப்பிட்டு நீனும் என்னுடன் சாப்பிடுவா என்றார்கள். அவர் சொன்னார், நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கும் போது நான் பார்த்தேன், கொஞ்சம் விகாரமாக இருந்தது. உடனே நான் இப்படி ஒரு சத்தியம் பண்ணி விட்டேன், அல்லாஹ் மீது சத்தியமாக இதை சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டேங்கிறார். சாப்பிட ஆரம்பிக்கும் போது நீங்கள் வைத்த அந்த பொருள் எனக்கு கொஞ்சம் விகாரம் அளித்தது, மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் சத்தியம் பண்ணிவிட்டு அல்லாஹ் மேலே சத்தியமாக இனி சாப்பிட மாட்டேன்ட்டு. ஹதரத் அபூ முஸல் அஷ்அரி ஏம்பான்னு கேட்டாங்க. கதர் துகுன்னார், அது அருவருப்பாக இருந்தது. அப்படி என்ன அவங்க சாப்பிட்டுட்டாங்க? அவங்க கோழியை வச்சு சாப்பிட்றாங்க. கோழி, முழு கோழி அப்படியே சாப்பிட்றது, அது சூட்டில் நெருப்பில் சூடு காட்டி சாப்பிட்றது. எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது, விகாரமாக இருந்துச்சு. அதனால் சாப்பிடக்கூடாது முடிவு பண்ணேன். அல்லாஹ் மீது சத்தியமாக சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அபூ முஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீ வாப்பா, சத்தியத்துக்கெல்லாம் விளக்கம் இருக்கு சொல்கிறேன், நீ சாப்பிடுன்னா. ஒரு சத்தியம் அவ்வளவு சீக்கிரமாக முறிக்கப்படுகிற காரியம் அல்ல. சத்தியத்தை எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா முறிக்க முடியாது. நீ வா, விளக்கம் சொல்லுகிறேன். எங்கள் வாழ்க்கையிலே ஒரு நிகழ்வு நடந்தது. இன்று வாசிக்கப்பட்ட பாடம், நிறைய பாடம். நான் வரும்போது காதில் கேட்ட நிறைய ஹதீஸுகள், அதையே பேசலாம்னு நினைக்கிறேன். நான் கிதாபை தூக்கி பார்த்தது வேற, வரும்போது என் காதில் விழுந்த ஹதீஸுகள். ஒவ்வொரு ஹதீஸுக்குள்ளும்
இந்த உலகத்தை எனக்கு அழகாக்கி கொடுக்கிறார்கள், என் வாழ்க்கையின் உயர்வை சொல்லித் தருகிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலால் எப்படி நான் ஒரு சிறந்த மனிதனாக வாழ்வது என்பதை தீர்மானிக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப உயர்ந்த பண்பாடுகள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீ வா உட்காரு, சத்தியத்திற்கு நான் விளக்கம் தருகிறேன். சத்தியம் தானப்பா பண்ணிட்ட. எங்கள் வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் யமன் தேசத்திலிருந்து வந்தவர்கள், அஷாரி குடும்பத்தை சார்ந்தவர்கள். நாங்கள் வந்த புதுசில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்காக போகிறார்கள். எங்களோடு வந்தவர்கள் சொன்னாங்க, நம்ம சேர்ந்து போனால் நல்லா இருக்குமேன்னு ஆசைப்பட்டோம். வாகனம் இல்லை, நீங்கள் வேணா நபிகிட்ட போய் வாகனம் கேளுங்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனம் கொடுத்தாங்கன்னா அது கொஞ்சமாக கொடுத்தா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிடுவோம் அப்படின்னு என்னை பிடிச்சி அனுப்பி வைத்தார்கள். நான் வந்தேன். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் வந்து சொன்னேன், எங்கள் கூட்டத்தார்களும் சேர்ந்து வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் புதியவர்கள், இப்போதுதான் மதீனா வந்திருக்கிறார்கள். ஆனால் வருவதற்கு வாகனம் இல்லை. கொஞ்சம் நீங்கள் வாகனம் கொடுத்தா அவங்க வந்துடுவேன்னு சொல்கிறாங்க. என்னமோ நான் போன நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அவள் சொல்கிறா, நான் போன நேரம் சரியில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கோபத்தில் இருக்கும்போது நான் போயிட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்திற்கெல்லாம் ரொம்ப நிதானமானவர்கள். நம்மை போல் கோபத்தின் போது வேறொரு நிலையும், கோபம் இல்லாத போது இன்னொரு நிலையும் என்பதில்லை. கோபத்தின் போது உணர்ச்சி பொங்குவதும், கோபம் இல்லாத போது எல்லாத்தையும் ரொம்ப திருப்தியாக பார்க்கிற நிலையும் பெருமானாருடைய வாழ்க்கையில் இல்லை. அவர்களின் கோபமும் அழகானது. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியின் பேரில் ஸலவாத்து சொல்கிறதுக்கு நீங்கள் முன்மாதிரியான ஆட்களாச்சே. அந்த பக்கமாக நம்ம போய் நின்று பேசுனா அவ்வளோ சத்தம் கேட்கும். பெண்கள் பக்கம் நம்ம கொஞ்சம் சப்தத்தோடு சலாத்தையும் சொல்லுவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நான் நிறைய ஊரில் சொல்லியிருக்கேன், யாராவது ஸலவாத்து சொல்லணும், நீங்கள்லாம் காயில் பட்டத்துக்கு வாங்க, ஒரு 2 நாள் இருந்தால் உங்களுக்கு பழக்கம் ஆகிடும் ஸலவாத்து சொல்வது என்று சொல்லியிருக்கிறேன். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் நிலை என்பதும் கோபம் இல்லாத நிலை என்பதும் சம்பந்தம் அவங்கள பொறுத்து. கோபத்துக்கு அர்த்தம் இருக்குது. அர்த்தம் இல்லாமல் கோபப்படுவது ஆபத்தானது. அர்த்தம் இல்லாமல் கோபப்படுறது ரொம்ப ஆபத்தானது. அந்த நேரம் கொஞ்சம் ஏதோ ஒரு பிரச்சனை, கொஞ்சம் வேகமாக இருந்திருக்கிறாங்க. நான் போனேன், பெருமானார் சொல்லிட்டாங்க, வாகனத்தெல்லாம் ஏற்றி விட முடியாதுப்பா, வாகனம்லாம் இல்லைன்ட்டாங்க. நாங்கள் புனிதமான அல்லாஹுவோடு, அல்லாஹுடைய ரசூலோடு தீனுக்காக நடைபெறுகிற அந்த களத்தில் நாங்கள் கலக்க வேண்டும் என்ற ஆசை. ஆனால் வாகனம் இல்லை. நாங்கள் புதியவர்கள் மதீனாவிற்கு. இன்னும் சொந்தமானால் நாங்கள் வாகனம் வாங்கி கொள்ளவில்லை. அதனால் போய் கேட்டோம். என்னவோ நிலை வேறு மாதிரி போனது. பெருமானார் கொஞ்சம் கோவப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படிலாம் இல்லைன்றாங்க. நான் சும்மா இருக்கக்கூடாதா? யா ரசூலல்லாஹ், ரொம்ப ஆசைப்பட்டு தான் வந்திருக்கிறோம், அல்லாஹ் மீது சத்தியமாக வாகனம் தரமாட்டேன்ட்டாங்க. இன்னும் கொஞ்சம் அழுத்தமானது. வாகனம் இல்லைன்னு சொன்னவர்கள் நான் கொஞ்சம் வேகமாக அழுத்தி கேட்டபோது, அல்லாஹ் மீது சத்தியமாக உங்களை வாகனத்தில் ஏற்றி விட முடியாதுன்றாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் கோபத்துக்கு ஆளாகிவிட்டோமோ என்ற வருத்தம் வந்தது. மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் சுந்தர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வருத்தத்தை சம்பாதித்து விடக்கூடாது. எனக்கு ரொம்பவே கவலை. நான் உடனே திரும்பி போயிட்டேன். அந்த சபையில் நிற்கக்கூடாது, இன்னும் அவங்க ஏதாவது சொல்லிடக்கூடாதுங்கிற பயம். நான் வேகமாக திரும்பி போய் நேராக போயிட்டேன். எங்களுடைய நண்பர்கள்ட்ட போய் சொன்னேன், நீங்கள் இந்த மாதிரி கேட்டு அனுப்புனீங்க, ஹாரூன் யஸீர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போது இல்லை என்று மறுத்து விட்டார்கள் என்று நான் சொல்லிட்டேன். அவங்களும் கவலையில் போயிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆதரவு இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினை கேட்டால் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஆதரவில் எல்லோருமே அல்லாஹ்வின் பாதையில் புனித போர்க்களத்திற்கு போகணுங்கிற ஒரு பெரிய ஆர்வ உந்துதலில் இருக்க, நான் போய் இல்லைன்னு சொன்னது எல்லாருக்குமே ஒரு வருத்தம். 1 நிமிடம் 2 நிமிடம் நான் அங்கே தங்கவில்லை. இந்த பிரச்சனையை சொல்லி முடித்தேன். உடனே ஒருவர் பின்னால் வந்தார். அபூ மூஸா, சர்க்கார் உங்களை கூப்பிடுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை அழைக்கிறார்கள். வேகமாக ஓடி வந்தேன். உமா நபியினுடைய கோபத்தை சந்திச்சிட்டோம். உமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை திருப்தியை சந்திக்கணும். அல்லாஹ் ஹயாத் வரைக்கும் அன்னலாரின் திருப்தியில் வாழச் செய்வானார். அவங்க சந்தோஷப்படணும், அல்லாவும் சந்தோஷப்படணும். அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையை நான் விரும்பும்படி வாழ்வதா? என் மனம் போன போக்கா வாழ்க்கை? எனக்கென்று 1000 விருப்பங்கள் இருக்கலாம். அதில் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் விருப்பம் இல்லையா? என் விருப்பத்தை நான் மாற்றி அமைக்க வேண்டும். என் இலக்கெல்லாம் ரப்பை திருப்திப்படுத்த வேண்டும். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து மகிழ்ச்சி பெற வேண்டும். அவர்கள் எங்கோ மதீனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று முடிவெடுத்து விடாதீர்கள். என் செயல்கள் அவர்களுக்கு காட்டப்படுகிறது. நல்ல செயல்கள் உங்களிடத்தில் நடந்தால் அல்லாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்று சொன்ன செய்தி சகியான செய்தி. நாம செய்யும் செயல்கள் உமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு காட்டப்படுகிறது. இன்கான கைரன் ஃபஷக்கர்துல்லாஹ் வ இல்லா ஃபஸ்தக்ஃபர்து லஹும். அப்படி காட்டப்படும் போது என் சமூகம் நீங்கள் நல்ல அமல் செய்வீர்களேயானால் அல்லாஹ்வுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நான் கேட்குறேன், எதுக்கு அவங்க நன்றி சொல்லணும்? நான் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறேன், 4 பேருக்கு சதக்கா கொடுக்குறேன், என் அம்மாட்ட கரெக்டாக நடக்கிறேன், எங்கள் வாப்பாட்ட சரியாக நடக்கிறேன், என் மனைவியை சந்தோஷப்படுத்துகிறேன், என் பிள்ளைங்களை திருப்திப்படுத்துகிறேன். அப்படி ஒரு நல்ல வாழ்க்கை நான் வாழ்ந்தால் நல்ல செயல்கள்ங்கிறது தொழுகை மட்டும் இல்லை, நோன்பு மட்டும் இல்லை, ஜக்காத்து மட்டும் இல்லை. அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா நீ இருப்பதும் நல்ல செயல், வாப்பாட்ட சந்தோஷமும் நல்ல செயல், மனைவியை கண்குளிர்ச்சியாக வைப்பதும் நல்ல செயல், ஒழுக்கம் சார்ந்து மார்க்கம் சார்ந்து பண்பாடுகளோடு உன் பிள்ளையை வளர்ப்பதும் நல்ல செயல், ஹலாலான வருமானத்தை ஈட்டுவதும் நல்ல செயல், வட்டி ஹராமை விட்டும் ஒதுங்கி கொண்டு ஹலாலாக வாழ்வேன் என்று நீ தீர்மானிப்பதும் நல்ல செயல். இன்கான கைரன் ஃபஷக்கர்துல்லாஹ். ஒருவர் மனைவியோடு சந்தோஷமாக இருக்கிறாரா, அது எனக்கு காட்டப்படும். அல்லாஹ்வுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அல்லாஹ் நம்ம எல்லாரும் வீட்டில் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்க தௌஃபீக் செய்வானா. நம்ம மனைவிமார்களுக்கு ஏதாவது வருத்தம் நம்மால் ஏற்பட்டிருந்தால் அதை இன்னைக்கே சரி செய்து சமாதானப்படுத்தி அவங்க சந்தோஷத்தை பெறச் செய்வானாக. பெற்றோர்களை புண்படுத்தினால் அதையும் சமாதானப்படுத்தி அழகுபடுத்த செய்வானாக. பெற்றோர்களுக்காக ஏற்றுக்கொண்டு மனைவியை சங்கடப்படுத்தி விடாதீர்கள். மனைவிக்காக ஏத்து பெற்றோர்களை சங்கடப்படுத்தி விடாதீர்கள். பெற்றோர்கள் ஒரு கண், மனைவி இன்னொரு கண். பெற்றோர்களை ஒரு கண்ணாக பாருங்கள், மனைவியை இன்னொரு கண்ணாக பாருங்கள். உங்கள் பெற்றோர்கள் சந்தோஷப்படுவார்கள் என்பதற்காக மனைவியை சங்கடப்படுத்துவதா? மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்காக பெற்றோர்களை சங்கடப்படுத்துவதா? பெற்றோர்களையும் மனைவியையும் திருப்திப்படுத்துகிற வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்த வெகுமதி என்று சொல்வேன். அல்லாஹ் கொடுத்த வெகுமதி. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் உள்ள விவகாரம் எல்லாம் ஒரு பக்கம் சாஞ்சி இன்னொரு பக்கத்தின் சங்கடங்களை சந்திக்கிறோம். எந்த பக்கம் சாய்வதும் மார்க்கம் அனுமதிக்கவே செய்யாது. பெற்றோர்களின் பக்கம் கல்யாணத்திற்கு பின்னால் மனைவியின் சந்தோஷத்தை கெடுத்து நீங்கள் சாய்வதற்கு ஒருபோதும் அல்லாஹ்வும் ரசூலும் அனுமதிக்க மாட்டார்கள். தாய் ரொம்ப பெரியவர், தந்தை மகத்தானவர்கள், அவர்களுக்காக என் மனைவியை ஒதுக்குவதற்கு அனுமதி இல்லை. என் மனைவியின் மீது பிரியம் வேண்டும், பாசம் வேண்டும், நெருக்கம் வேண்டும். அதற்காக என் மனைவியின் சொல்லை கேட்டு என் தாய் தந்தையை ஒதுக்குவதற்கு மார்க்கம் அனுமதிக்காது. இரண்டு பக்கமும் சமமாக இருக்கிறவர்கள் அவர்கள் அல்லாஹ்வின் ரசூலின் மிகப்பெரிய நேசத்தை பெறுகிறார்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சரி, நான் கேட்கிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் சமூகம் செய்கிற செயல்கள் எல்லாம் எனக்கு காட்டப்படுகிறது, அது நல்லதாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ்வுக்கு நான் நன்றி சொல்கிறேன். எதுக்கு நன்றி? அவங்க சொல்றதுக்கு காரணம், நல்ல பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு மார்க்கத்தோடு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தோடு உங்கள் பிள்ளைகளை வளர்க்கிறீர்களா? ரசூலுல்லாஹ் அதை பார்க்கிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்கிறார்கள். உரிதத்து அலைய அமாலு உம்மதி, நீங்கள் செய்யும் அமல்கள் எனக்கு காட்டப்படுகிறது. ஹதீஸ் ரொம்ப அங்கீகாரமான ஹதீஸ். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் காலத்தில் வாழவில்லையை தவிர நான் வாழ்கிற வாழ்க்கை அவர்கள் பார்க்கிறார்கள்.
அது நல்ல வாழ்க்கை என்றால் நான் நன்றி சொல்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் திருக்குரானிலே சொல்வான், நன்றி உடையவர்களாக நீங்கள் வாழ்ந்தால் அல்லாஹ் 2 பாக்கியம் செய்கிறான். நன்றி உடையவர்களாக நீங்கள் வாழ்ந்தால் அல்லாஹ் 2 பாக்கியம் செய்கிறான். நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிடணும். அல்லாஹ் நமக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தாலும் உடனே நன்றி சொல்லுங்கள். ஒரு குழந்தை பிறந்துச்சு, நன்றி சொல்லுங்கள். கண்குளிர்ச்சியான மனைவி அமைஞ்சாங்க, நன்றி சொல்லுங்கள். பாக்கியமான பெற்றோர்கள், நன்றி சொல்லுங்கள். வியாபாரம் பரக்கத்தா இருக்குது, நன்றி சொல்லுங்கள். எப்போதுமே குறைபட்டு கொள்ளாதீர்கள். திருப்திப்படுபவர்களை அல்லாஹ் திருப்திப்படுகிறான், குறைபடுகிறவர்களை அல்லாஹ் பிரியப்படுறதில்லை. சில பேரை பார்த்தா எப்பவுமே குறைபட்டுக்கிட்டே இருக்கிறது. இப்படி கொடுத்த உடனே இதை விட அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, அது அழகான வாழ்க்கை இல்லை. எப்பந்தான் அல்லாஹ்வை பொருந்திக்கிறது? எப்பந்தான் பொருந்திக்கிறது? இப்படி கொடுத்தால் அப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அப்படி கொடுத்தால் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும். பணமே இல்லை, அல்லாஹ் ஒரு 1000 ரூபா கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற நசீப் இல்லை, 2 ரூபா கிடைச்சா நல்லா இருந்திருக்குமே. ஒன்று தானே கிடைச்சிருக்கு. குழந்தையே இல்லை, அதில் துவா செய்யுங்க. துவா செய்கிறோம், தண்ணி கொடுக்குறோம், குழந்தைக்கு தரிச்சிட்டு குழந்தை பிறக்கும்போது அதை வாங்குற சேர்ந்து சந்தோஷம் இல்லை. ஏம்மா ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தா நல்லா இருந்திருக்குமே, பொம்பளையா போச்சு. ஒலை சதக்கரு கல்லுன்சா அல்லாஹ் சொன்னான். ஒரு பெண்மகள் சில நேரத்தில் பிறக்கிற போது 1000 ஆண் மக்களால் சாதிக்க முடியாத சாதனையை இந்த பெண்ணை கொண்டே அல்லாஹ் செய்வான். ஒரு பெண்மகள் ஆண் மக்களால் சாதிக்க முடியாத பாக்கியங்களை இந்த பெண்மகளை கொண்டும் அல்லாஹ் செய்வான். திருக்குரான் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் வரலாறு அல்ல. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொன்னான், ஒலைஸ ஸக்கரு கல் உன்ஸா. ஆம்பளை பிள்ளை பிறந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சாங்களா அந்த அம்மா. எந்த ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் இந்த பொண்ணை மாதிரி வர முடியாதுங்கிறான் அல்லாஹ். அப்படின்னா சில இடங்களில் பெண்கள் பாக்கியமாகிடுவாங்க. அல்லாஹ் நம்ம வீட்டு பெண்களையும் ஆண்களையும் பாக்கியமாக்கி தருவானாக. இங்கே சொல்கிற ஒவ்வொரு சொல்லையும் நீங்கள் இதயத்தில் பதிவு செய்யணும், நாளைக்கு வாழணும். அதுதான் எங்கள் புகாரி ஷரீஃபின் பரக்கத். இந்த நிகழ்ச்சியை நானே தேதியை சொல்லி கேட்டு எத்தனாம் தேதி இருக்கணும், ஏன்னா இந்த மாதம் பூரா பட்டமளிப்பு விழா. ஆனாலும் புகாரி ஷரீஃப் மிஸ் ஆகக்கூடாது. அல்லாஹ் எனக்கு கருணை புரிந்தான். 1989 இங்கே நான் வந்து பேச ஆரம்பித்தது. இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 37 வருஷத்தை தொட்டு போகிறது. ஒரு வருஷம் நான் வராமல் இல்லை. அல்லாஹ்வின் பேர் அருள். நான் வர்றதை நீங்கள் விரும்புகிறீங்கன்னு இல்லைங்கிறத தாண்டி நான் விரும்புகிறேன். இந்த மஜ்லிஸ் அவ்வளவு புனிதமானது. இதில் நான் வந்து பேசிட்டு போனால் எனக்கு ஒரு புதிய திருப்பம் ஏற்படுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலால் பெருமானாரை இன்றிரவாவது கனவில் பார்த்து விட மாட்டோமா? அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. ரொம்ப பரக்கத்தான மஜ்லிஸ். மிகைப்படுத்தி எல்லாம் நான் பேசுறது இல்லை, உண்மையை சொல்கிறேன். இந்த பரக்கத்தை அடைந்தவர்கள் பாக்கியமானவர்கள். அவனை எப்போது திருப்திப்படுவது? எப்போது பொருத்திக் கொள்வது? ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நன்றி உடைய வாழ்க்கை. நன்றி உடைய வாழ்க்கை என்று சொன்னால் அவன் எதை கொடுத்தாலும் நன்றி சொல்லுங்கள். அதன் பரக்கத்து என்ன ஆகும் தெரியுமா? 2 பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். ஒன்று, கொடுத்த இந்த நியாமத்தை அதிகப்படுத்தி கொடுப்பான். நம்ம நினைக்கிறோம் வியாபாரம் இவ்வளவு நடக்கணும், நடக்கல, நார்மலா நடந்துச்சு, நார்மலா தானே நடந்துச்சுன்னு குறைபடாதீங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிடுங்க, நன்றி சொல்லி விடுங்கள். அந்த நன்றிக்கு நாளைய தினம் அல்லாஹ் நீங்கள் நினைத்ததை விட கூடுதலாக நடத்துவான். அவன் எதிர்பார்க்கிறது உங்களை கஷ்டப்படுத்துவதல்ல, சோதிப்பதை கொண்டு உங்களை வதப்படுத்துவதல்ல, ரணப்படுத்துவதல்ல. நீ கேட்டதை கொடுக்காமல் வைத்து அவன் ஒன்று கோட்டையை கட்டக்கூடியவன் அல்ல. மாறாக உன்னை கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். அந்த நேரத்தில் நீ எப்படி நடக்கிறாய் என்பதுதான் அல்லாஹ்வின் ஆசையும் எதிர்பார்ப்பும். நமக்கு மட்டும் எதிர்பார்ப்பு நினைக்கிறீங்களா? அல்லாஹ்வுக்கு எதிர்பார்ப்பு இருக்குதுங்கிறாங்க. என்ன எதிர்பார்ப்பு? ஒவ்வொரு அடியானும் என்னுடைய காரியத்தை பொருந்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனுஷனும் பொருந்திக்கணும். நான் செய்வதையெல்லாம் பொருந்திக் கொள்ளுங்கள். நீ பொருந்திக் கொள்வதில்லை, எதை கொடுத்தாலும் பொருந்திக் கொள்வதில்லை. அது ஒரு அழகான வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை அழகானது, அழகாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் நல்ல காரியங்கள் செய்கிற போது
எனக்கு காட்டப்படுகிறது, நான் பார்க்கிறேன், அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்கிறேன் என்றார்கள் பெருமானார். ஏன் தெரியுமா? நீ நன்றி சொல்ல சில நேரத்தில் விட்டுருவேன், நான் நன்றி சொல்கிறேன், என்னுடைய நன்றியை வாங்கி இன்னும் தொடர்ந்து அதிகமாக நல்ல காரியம் நீ செய்கிற வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்துருவான். சுப்ஹானல்லாஹ். அவங்க வஃபாத் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறோம், அவங்க அதுக்கு பின்னாலையும் என் மீது இவ்வளவு அக்கறை வைத்திருக்கிறார்கள் அகிலத்தின் அருட்கொடை முஹம்மது ரசூலுல்லாஹ். நான் என்னதான் நன்றி சொன்னாலும் ஈடாகுமா என்று கேட்கிறேன். அவர்களின் உம்மத்தில் பிறந்ததற்கு இன்னொரு பாக்கியம், நீங்கள் நன்றி சொன்னால் அல்லாஹ் அதிகப்படுத்துவான், இந்த கொடுத்த நியாமத்தை நிரந்தரமாக்கி கொடுப்பான். வசதியை கொடுத்தான், நாளைக்கு ஏழ்மையை கொடுக்க மாட்டான். என் புள்ள வறுமையில் ஆளாகாது, தரித்திரம் வராது, இந்த வசதி கூடும். ஒன்று, இன்னொன்று, இந்த வசதி நிரந்தரமாகும். என் தலைமுறையும் என் வாரிசுகளும் இதை கொண்டு அனுபவிக்கிற வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பார். அதற்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் நல்லது செய்கிற போதெல்லாம் நான் நன்றி சொல்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப உண்மையான உயிரோட்டமான வாழ்க்கை இது. அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நீ என் கூட உட்காருப்பா, சாப்பிடுப்பா அப்படின்னா, அவர் சொன்னால் நீங்கள் சாப்பிட்றத பார்த்து அருவருப்பு கொண்டேன். இது ஒரு கோழிக்கறி, அந்த கோழி முழுசாக இருக்கும், அதை முழு கோழியை பார்த்தீங்கன்னா மாதிரியாக இருக்கும், அப்படி இப்படி அந்த கவட்டையெல்லாம் விடந்து அது எனக்கு ஒரு வெறுப்பாயிட்டு சத்தியமாக சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு, அங்கே வாப்பா சத்தியத்துக்கு விளக்கம் சொல்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு தர்பாருக்கு நான் போய் எங்களுடைய குடும்பத்தார்கள்லாம் புதுசாக மதீனாவுக்கு வந்திருந்தாங்க, அவங்களுக்கு நான் வாகனத்தை கொடுத்து அல்லாஹ்வின் பாதையில் புனித களமாட நான் ஆசைப்பட்டேன். அவங்களும் ஆசைப்பட்டாங்க. போய் கேட்டோம், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னு சொல்ற பழக்கம் இல்லை, ஏதோ அவங்க வேகமாக இருந்திருக்காங்க, நான் போய் கேட்டுட்டேன். 1-2 நிமிஷத்தில் கூப்பிட விட்டாங்க. கூப்பிட விட்டு அப்பவும் சாங்க வாப்பா, தா இதில் 5 ஒட்டகம் இருக்குது, இதில் 5 ஒட்டகம் இருக்குது, இதில் 5 ஒட்டகம் இருக்குது, இதை பூரா கொண்டு போய் உங்கள் ஆட்களை கூட்டுவான்ட்டாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அதுக்கு மேலே ரொம்ப கவலை. மகிழ்ச்சியும் கவலையும். ரொம்ப மகிழ்ச்சி, கொடுத்துட்டாங்க. ரொம்ப கவலை, சத்தியம் பண்ணிட்டாங்க கொடுக்க மாட்டேன்ட்டு. நான் எனக்குள்ளே பேசிக்கொண்டேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியமாக தரமாட்டேன்னு சொல்லிட்டு தர்றாங்கன்னா அந்த சத்தியத்தை மறந்துட்டாங்க. அப்படி அந்த சத்தியத்தை மறக்கடிச்சு நம்ம கூட்டு போனால் நம்ம நல்லா இருக்க மாட்டோம். அவர் சொல்கிறார், ஹதீஸ் புகாரி ஷரீஃப்லேயே வருது, ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியமான தரமாட்டேன்னாங்க, சொல்லிட்டு கொடுக்குறாங்கன்னா அப்போ அந்த சத்தியம் மறந்துட்டு நினைவூட்டணும். இல்லைன்னா நம்ம அல்லாட்ட நஷ்டவாளி ஆகிடும். சொல்லி நான் சொன்னேன், யார் ரசூலல்லாஹ் தாங்க கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், ஆனால் ஒரு சத்தியம் பண்ணிட்டீங்க தரமாட்டேன்னு சொல்லி திரும்ப தருகிறீர்களே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. எவ்வளோ லேசாக்கிட்டாங்க பாருங்கள் மார்க்கத்தை. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ கொண்டு போ, நாங்கள் ஒரு காரியத்தில் மாட்டோம்னு சத்தியம் பண்ணுவோம், பின்பு யோசிப்போம் இது செய்வதுதான் நல்லது, சத்தியம் செய்தோமே முடியாதுண்டு, இப்போ முடியுங்கிறது நல்லதா முடியாதுங்கிறது நல்லதா, கொடுக்கக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணியிருக்கோம், கொடுக்கறது நல்லதா கொடுக்காம இருப்பது நல்லதான்னு யோசிப்போம், கொடுப்பதான் நல்லதா, சத்தியத்தை முறிச்சிட்டு கொடுத்துருவோம், அந்த சத்தியத்துக்கான பரிகாரத்தை பின்னால் செய்துக்கிடுவோம். எவ்வளோ அருமையான வாழ்க்கை. நல்லது எது, அதுதான் இலக்கு. அது எங்கள் சத்தியத்துக்கே பாதகமாக இருந்தாலும் நல்லதை எடுப்போம், சத்தியத்துக்கான பரிகாரத்தை தேடுவோம். கொண்டு போனாங்க. நான் ஆனந்தப்பட்டேன். சொல்லிட்டு அவர் சொல்றார், உனக்கு பாடம் புரிஞ்சுக்கிட்டாப்பா, இப்போ நீ கோழிக்கறி சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்ட, என் கூட சேர்ந்து சாப்பிடு. இப்போ சாப்பிட்றது தான் நல்லது. ஏன் தெரியுமா? ராய்த்து ரசூலல்லாஹ் யாக்குல், பெருமானார் சாப்பிட்டார்கள். பெருமானார் சாப்பிட்டதை நீ அருவருப்பாக கருதுவதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோழிக்கறி சாப்பிட நான் பார்த்தேன். அப்படியானால் பெருமானார் சாப்பிட்ட ஒன்றை அருவருப்பாக கருதுகிற அதிகாரம் மனித உலகில் யாருக்கும் இல்லை. எனவே உன் மனசை மாத்திட்டு நீ சாப்பிடு, சத்தியத்துக்கு வழி சொல்றேன்னார். அவர் பிஸ்மில்லான்னு கையை கழுவிட்டு உட்கார்ந்துட்டார். இது ஒரு வரலாறு. இன்றைய பாடம் இங்கே. இந்த பாடத்தை எல்லாம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வெறும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ கோழி இருக்கிறது, ஆடு இருக்கிறது, மாடு இருக்கிறது, ஒட்டகம் இருக்கிறது, இது என்ன பாடம்? அந்த பாடத்துக்குள்ளே தான் பல்லாயிரம் பாடங்களையும் படிப்பினைகளையும் சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அதுக்குள்ளே இருந்து வெளியில் வரவே முடியல. அப்படியே தொடர்ந்து அந்த ஹதீஸுகளை நான் படிக்க படிக்க இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் சோதனையையும் கொடுப்பான். கிதாபுல் மரதான்டே ஒரு சப்ஜெக்ட் போட்டாங்க. வாழ்க்கையில் பிணி வருவது, நோய் வருவது,
நெருக்கடி வருவது, முசீபத்து வருவது, கஷ்டம் வருவது, துன்பம் வருவது, வறுமை வருவது, திடீர் என்ற சோகமும் மன அழுத்தமும் வருவது, இதெல்லாம் மனித வாழ்க்கையில் நடக்கிறதே. ஏன் நடக்கிறது? எதற்காக நடக்கிறது? நடக்கிற போது எப்படியான வாழ்க்கையை நான் தொடர வேண்டும்? ஒரு அற்புதமான பாடம் இன்றைய புகாரி ஷரீஃப். ரொம்ப அற்புதமான பாடம். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது எல்லாத்தையும் அழகாக்கிற பாடம். ஒரு சாதாரண பாடம் இல்லை, ரொம்ப ரொம்ப படித்து வியந்து போனேன். எது நடந்தாலும் அழகாக்கிறது. இன்னொரு செய்தியை சொல்லட்டுமா? எத்தனை பெரிய கஷ்டம் சோதனை நடந்தாலும் அதற்கு மேலே உட்கார்ந்து நீ சந்தோஷமாக இருக்கணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா? சோதனைங்கிறது உன் சந்தோஷத்தை கெடுப்பதற்காக இருக்கக்கூடாது. நோய் என்பது உன் மகிழ்ச்சியை நீக்குவதற்காக இருக்கக்கூடாது. நீ ஒரு ஹாப்பியாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும். உன் வாழ்க்கை எப்போதுமே இன்பமயமாக இருக்கணும். இன்பமயமான வாழ்க்கையில் சோதனை வரும்போது இன்பமயம் காணாகிவிடக்கூடாது. மகிழ்ச்சியான வாழ்க்கையில் துன்பம் வரும்போது நீ துவண்டு போகக்கூடாது. அந்த துன்பத்தை எப்படி சந்திப்பது? சரி, துன்பம் இன்பம் என்பது அல்லாஹ்வின் சுன்னத். வசதி ஏழ்மை என்பது அல்லாஹ்வின் சுன்னத். அவன் வசதியை மட்டுமே கொடுப்பதில்லை, ஏழ்மையை கொடுத்தும் பார்ப்பான். துன்பத்தை மாத்திரம் கொடுப்பதில்லை, சுகத்தை கொடுத்தும் பார்ப்பான். நோயை மட்டும் கொடுப்பதில்லை, நீக்கியும் பார்ப்பான். சுகமாக மட்டும் வாழ வைப்பதில்லை, சோதனை கொடுத்து மனிதனை சந்திப்பான் அல்லாஹ். இப்போ இதில் என்ன, எப்படி இருக்கணும்? எல்லாருக்குமே ரொம்ப தேவை. எந்த வீட்டுக்கு போனாலும் ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குது, ஏதாவது விவகாரம் இருக்குது. அந்த விவகாரம் சில பேரை முடக்கி போட்டது, சில பேரை படுக்கைக்கு கொண்டு போட்டு விட்டது, சில பேரை எழுந்திருக்கவே விடவில்லை, சில பேர் நித்தம் அதை நினைத்து வேதனைப்படுகிறார்கள். நான் சொல்வேன், இன்றைய பாடத்திற்கு வந்தவர்கள், கொடுத்து வைத்தவர்கள், இனி என் வாழ்க்கையில் எந்த சோதனையும், எந்த வியாதியும், எந்த நெருக்கடியும், எந்த பயமும், எந்த கவலையும் என்னை முடக்கிவிடக்கூடாது என்று தீர்மானம் எடுங்கள். நீங்கள் முடங்குவதல்ல அல்லாஹ்வுடைய நோக்கம். மனிதர்களை முடக்கி போடுவதல்ல அல்லாஹ்வுடைய செயல்கள். அவன் ரொம்ப அழகானவன், அவன் ரொம்ப கண்ணியமானவன், அவன் மன்னிக்கிறவன். நீ நல்லா இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் உலகத்தில் ஆசைப்படுகிறார்கள் என்று நீ சொல்கிறாயோ, நீ மறந்த ஒருவன் அல்லாஹ். நான் சொல்கிறேன், நீ நல்லா இருக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் விட, எல்லோரையும் விட அல்லாஹ்வே ஆசைப்படுகிறான். நம்ம சொல்லுவோம், நான் நல்லா இருக்கணும் என் மனைவி நினைக்குது, நான் நல்லா இருக்கணும்னு என் பிள்ளைங்க நினைக்கிறாங்க, அப்படிலாம் சொல்கிறோம். உங்கள் மனைவி நினைக்கிறாங்க, உங்கள் பிள்ளைங்க நினைக்கிறாங்க, உங்கள் அத்தா அம்மா நினைக்கிறாங்க, எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் நல்லா இருக்கணும்னு அல்லாஹ் நினைக்கிறான். அப்போ எப்படி நம்மளை போட்டு அவன் கஷ்டப்படுத்துவான்? எப்படி வேதனைப்படுத்துவான்? மாசாப முஸ்லிமன் மின் நசபின் வலா வசபின் வலா ஹம்மின் வலா ஹசனின் வலா அதா ஹத்த ஷௌகதி யுஷாக்குஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா ஹதாயா. இன்று வாசிக்கப்பட்ட பாடம். ஒரு மூமினுக்கு ஏற்படுகிற துன்பம், துயர், கஷ்டம், கண்ணீர், கவலை, பயம், உடலை பாதிக்கிற வியாதிகள், காலிலே தைக்கிற முள், ரோட்டில் போகும்போது கால் தட்டி கீழே எதிரி விழுகும் நேரத்தில் ஏற்படுகிற வேதனைகளும் ரணங்களும் நீ செய்த பாவத்திற்கு பரிகாரமாகவே அல்லாஹ் தருகிறான். மாத்திரம் அதை புரிஞ்சுக்க, உன் பாவத்துக்கு பரிகாரம். நீ ஏதாவது தப்பு பண்ணியிருப்ப, அல்லாஹ் உன் அந்தஸ்தை உயர்த்தணும்னு நினைக்கிறான். லேசாக கல் தட்டி கீழே உழ வைக்கிறான். கீழே விழுந்து விட்டாய், கால் லேசாக எலும்பு பேந்துடும், லேசாக காயப்பட்டுடும், கொஞ்சம் காண ரத்தம் வலியும். நீ உடனே கவலைப்படுவ பற்றியா? அதை வச்சு நீ செய்த பாவத்தை பூரா மன்னிச்சு உன்னை பரிசுத்தமாக்கி விடுகிறான். எனக்கு அவன் கொடுக்கிற ஒரு வியாதியும், எனக்கு அவன் கொடுக்கிற ஒரு கஷ்டமும், அதிலே அல்லாஹ் என் மீது கயிறை நாடுகிறான். என்ன கயிர்? நீ நல்லா இருக்கணும். நீ சில பாவம் எல்லாம் செய்துட்ட, அந்த பாவம் உன்னை என்னுடைய ரஹமத்தை விட்டு தடுத்துரும். பாவத்துக்கு ஒரு சக்தி இருக்குது. என்ன சக்தி? ரிசுக்கை தடுக்கும், இரணத்தை தடுக்கும், வருமானத்தை தடுக்கும், நல்ல வசந்தமான வாழ்க்கையை தடுக்கும். இன்னல் தன்பா, பெருமானா சொல்லதன் சொன்ன வார்த்தை, லயுஹரமு ரிசுக் இன்னல் அப்தா லயுஹரமு ரிசுக் பிதம்பி யுஸீப். ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்த பாவத்தால் அவனுக்கு கொடுக்கப்பட இருக்கிற ரிசுக் தடுக்கப்படுவான். வசதியான வாழ்க்கை தடை செய்யப்படுது, பொருளாதாரம் தடை செய்யப்படுது,
சுகம் தடை செய்யப்படுது, நிம்மதி தடை செய்யப்படுகிறது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரிஸ்க். ஏன் செய்யப்படுகிறது இந்த தடை? நீ செய்த பாவம். இப்போ அல்லாஹ் என்ன செய்யணும்? உனக்கு இந்த தடையெல்லாம் வரக்கூடாது, உனக்கு ரிஸ்க் விசாலமாக கிடைக்கணும், உனக்கு பரக்கத்து நிறைய கிடைக்கணும், உன் வியாபாரம் நிம்மதியாக இருக்கணும். அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான்? ஒரு சின்ன நோயை கொடுத்துட்றான், சின்ன கஷ்டத்தை கொடுத்துட்றான், சின்ன கவலையை கொடுத்துட்றான். எதுக்கு? இந்த கஷ்டம், இந்த நோய், இந்த கவலை, இதை கொண்டு உன் பாவத்தை மன்னிச்சிடறான். எப்போ நீ மன்னிக்கப்பட்டாயோ இனி ரிசுக்கின் வாசல் திறக்கப்படும், வறுமை போகும், தரித்திரம் போகும், நிம்மதி உனக்கு வாழ்க்கையாகும். என் ரப்பு உங்களுக்கு கொடுக்கிற சின்ன வியாதியும் கவலையும் உங்கள் மீது அவன் வைத்த அன்பின் அடையாளம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கோபப்படுறதா? அல்லாஹ் மேல வருத்தப்படுறதா? இப்படி பண்ணிட்டானே நினைக்கிறதா? செய்தனா காபு பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சோம் இல்லாமல் இருக்கிறாங்க. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் நெருக்கமான சஹாபி, பெருமானார் அவர்களின் கவிஞர்களில் ஒருவர் காபு பின் மாலிக். ஒரு பெரிய பணக்கார சஹாபி, சோம் இல்லை, இஸ்லாத்திற்காக நிரம்ப கொடுத்தவர்கள். அவங்கள்ட்ட இருந்து அந்த தன்மை அவங்க மனைவிட்ட இருந்துச்சு. அன்னை ஹைரா அவங்க மனைவி, அன்னை ஹைரா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுக்காக உதவி செய்யுங்கள் என்று கேட்டபோது தான் அணிந்திருந்த மொத்த நகை, மொத்த ஆபரணங்களை பையிலே வைத்து கட்டி ஹாரூன் ரஸீல் ஸல்லல்லாஹு தர்பாருக்கு கொண்டு வருகிறார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் கொண்டு கொடுக்கப்படுகிறது. பெருமானார் அப்படியே வாங்கி கடல்ல, என்னம்மா அவ்வளவு நகையும் கொண்டு வந்து விட்டாயே, உன் கணவர் அனுமதி கொடுத்தாரா என்று கேட்டார்கள். ஆமா, என் கணவர் இதில் தடையெல்லாம் செய்ய மாட்டார், அனுமதித்தார் என்கிறார்கள். பெருமானார் அப்போதும் விடவில்லை. அவருடைய கணவருக்கு ஆள் அனுப்பி, உங்கள் மனைவி எல்லா நகையும் கொண்டு அல்லாஹ்வுக்காக தர்றாங்களே, நீங்கள் அனுமதி கொடுத்தீர்களா? அவர் ஆமான்னார். அம்மா மனசை வருத்தப்படக்கூடாதே, நான் என் கணவர் அனுமதிச்சான்னு சொன்னேன், அதையும் தாண்டி தாங்கள் கேட்டு வருவீங்கன்னா என் மேலே சந்தேகமான அந்த அம்மா நினச்சிடக்கூடாது. பெருமானார் சொன்னாங்க, நீ சொன்னபோது எனக்கு நல்ல நம்பிக்கை உண்டு, உன் கணவன் அனுமதிப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது, அனுமதி பெற்றிருப்பார் என்றும் நான் நம்புகிறேன். அதற்கெல்லாம் மேலால் உன் விசாலமான உள்ளத்துக்கு என் பாராட்டுக்கள். ஆனாலும் எங்கள் பொறுப்பும் கடமையும் ஒரு கணவனின் அனுமதி பெற்றிருக்கிறதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்தி மக்கள் விளங்க வேண்டும். நான் கேட்டு அனுப்புனேன். அல்லாஹ் அன்னை ஹைரா மாதிரி பெண்களை நம்ம வீட்டில் நசீபாக்கி தருவானா? நிறைய பேர் ஆமீன் சொல்ல யோசிக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் நாங்கள் ஆமீன் சொல்லிவிட்டு அப்புறம் எதைத்தான் வீட்டில் வச்சுக்கிறது? ஹைரா போன்ற பெண்மணிகள் இந்த தீனின் பலம், இந்த தீனின் அஸ்திவாரம், அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக இந்த தீனின் வளர்ச்சிக்காக பெண்கள் செய்த தியாகத்தை நாங்கள் மறக்கவே முடியாது. இன்னும் இந்த தீனின் வளர்ச்சியை திரும்பி பார்த்தால் இந்த சமூக பெண்கள் இல்லாமல் இந்த தீனின் பெரும் வளர்ச்சியை பார்க்கவும் முடியவில்லை. தாய்மார்கள் இந்த தீனின் உயர்ந்த அடையாளங்கள். பெண்களை கண்ணீர் வடிய வைத்து பார்த்து விடாதீர்கள். உங்கள் வீட்டில் பெண்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் என்றால் அது அல்லாஹ்வை வருத்தப்படும் நேரம், ரப்பு வருத்தப்படும் நேரம், பெண்கள் சங்கடப்பட்டு வடிக்கும் கண்ணீரின் நேரம். உங்கள் வீட்டு பெண்கள் கண்ணீர் வடிக்கும்படி நடந்து விடாதீர்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா? காபு பின் மாலிக் உடல்நலம் குறைவாகிறார். ஒரு ஆஸ்தான கவிஞர், ஒரு பெரிய பணக்காரர். இந்த தீனின் பலம், அல்லாஹுவின் அழகிய சோதனை பெற்றவர் என்று தன்னை அடையாளம் காட்டுவார். நான் அபுலானி, அல்லாஹ் என்னை சோதித்தான், அஹ்சனில் பலா, அழகான சோதனை கொண்டு சோதித்தான். சோதனையை அழகாக பார்த்த சஹாபி. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. சோதனைனாலே கருப்பாத்தான் இருக்கும், கஷ்டமாத்தான் இருக்கும். அஹ்சனுல் பலா என்று தன்னை சொல்கிறார் இமாம் புகாரி எழுதுகிற ஹதீஸ். அழகான சோதனை. அந்த காபு சோகம் இல்லாமல் படுக்கிறாங்க. காபு பின் மாலிக் சோகம் இல்லை. அவங்க படுத்த போது அவங்கள சந்திக்க வர்றாங்க சஹாபாக்கள். அப்போ காபு பின் மாலிக் எழுந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. சிரித்த முகத்தோடு சொன்னார்களாம், அல்லாஹ் எவ்வளவு அழகானவன். சோகம் இல்லாமல் இருக்கிறாங்க. நல விசாரிக்க வந்தவங்ககிட்ட சொன்னாங்களாம், அல்லாஹ் எவ்வளவு அழகானவன், அல்லாஹ் எவ்வளவு அழகானவன். என் உடலிலே நோயை கொடுத்திருக்கிறான், என் உடலிலே நோயை கொடுத்திருக்கிறான். என் பாவங்களை எல்லாம் அப்படியே கண்முன்னாலே உதிர்த்து காட்டுகிறான்.
உடலிலே நோயை கொடுத்தான், என் பாவங்கள் எல்லாம் உதிர்கிறது, கலண்டு போகிறது. இந்த நோய் எனக்கு மௌத்தை கொடுக்குமையானால் நான் மன்னிக்கப்பட்டவனாக அல்லாஹ்வை சந்திக்கிறேன், இந்த நோயிலிருந்து நான் விடுதலை பெறுகிறேன் என்றால் என்னுடைய உடல் எப்படி ஆகும்? தமன் ஹைரம் மின் தமிஹி ஓ ஜசதன் ஹைரம் மின் ஜசதிஹி ஓ லஹமன் ஹைரம் மின் லஹமிஹி. இந்த சதையை எடுத்துவிட்டு நல்ல சதை, இந்த பிளட்டை நீக்கிவிட்டு நல்ல பிளட் என் உடலிலே ஓடச் செய்கிறான். இந்த பிளட்ல சுகர் கலந்து இருக்குது, இந்த பிளட்ல கொலஸ்ட்ரால் கலந்து இருக்குது, இந்த பிளட்டை அப்படியே நீக்கிட்டு புதிய ரத்தம் என் உடலிலே ஓடச் செய்கிறான். அல்லாஹ் நம்ம எல்லாரும் விளங்க செய்வானாக. இன்னைக்கெல்லாம் ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணுறதுலாம் லேசான வேலை இல்லை. நிறைய சில பேருக்கு கொலஸ்ட்ரால் உடம்புல ரொம்ப ஆகிடும், பிளட்டில் அதிகமாக கலந்துரும். ரத்தத்தையே மாற்றினாத்தான் வாழ முடியும்னு சொல்லுவாங்க. ரத்தத்தை மாற்றுற சிகிச்சை பெரிய சிகிச்சை, அதுக்கு பல வகையான பொருளாதார தேவைகள், உடலையும் பாதுகாக்கணும். ஆனால் இங்கே ஒரு மனிதனை அல்லாஹ் மேம்படுத்தும் போது நோயை கொடுத்து அந்த நோய்க்கு பின்னால் அவன் பொறுமையாக இருக்கிறானா என்று பார்க்கிறான். பொறுமையாக இருந்து விட்டால் அல்லாஹ் அவனை மன்னித்து விடுகிறான். வாழ்வதாக இருந்தால், மௌத்தாகுவதாக இருந்தால் மன்னிக்கப்பட்ட நிலையில மௌத்து வந்துடும். அப்ப ஈமானுடைய மௌத், சொர்க்கவாசியா மௌத்தாகிறார். ஒரு கால ஹயாத்தை கொடுக்கிறான்னா எப்படி கொடுக்கிறான்? இந்த பிளட்டை அப்படியே நீக்கிட்டு புதிய பிளட்டு. இந்த சதையெல்லாம் ரொம்ப வயசான சதை, இதுல நிறைய அலுப்புகள் நோய்கள் எல்லாம் பதிஞ்சு போச்சு, கிருமிகள் ஒட்டி இருக்குது. இந்த சதையை லஹமன் ஹைரம் மின் லஹமிஹி, இந்த சதையை நீக்கிட்டு புதிய சதை. ஆனா என்ன, இன்னொரு ஹதீஸ்ல வருது, 2 மலக்கு அனுப்பி வைப்பானா. ஒரு மனிதர் சுகம் இல்லைன்னா அவன் வீட்டு வாசலுக்கு என்ன தவம் செய்தோம், என்ன தவம் செய்தோம், நான் சுகம் இல்லை, எங்கள் வீட்டுக்கு 2 மலக்கு வந்துடுவாங்களாம். அது சரியானது. இந்த 2 மலக்கிட்டையும் அல்லாஹ் சொல்வானா, நீ போய் அவர் பக்கத்தில் உட்காந்துக்கப்பா. அவரை நலம் விசாரிக்க வருவார்கள். இன்னைக்கு வாசிக்கப்பட்ட பாடம் மிக பிரமாண்டமான பாடம். மனித வாழ்க்கையில் நோய்களும் நொடிகளும் கவலைகளும் துன்பங்களும் வருகிற போது மனிதன் எப்படியான மனிதனாக இருக்க வேண்டும், அது ஏன் வருகிறது, அல்லாஹ் இப்போது அவனை கஷ்டப்படுத்துகிறானா அல்லது அவனை ஹைராக நலவாக ஆக்குகிறானா என்ற ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை இன்று வாசிக்கப்பட்ட பாடம் தருகிறது. நித்தம் நித்தம் நாம் சந்திக்கிற பிரச்சனைக்கு ஒரு தெளிந்த தீர்வை இன்றைக்கு என் நாவின் வழியே அல்லாஹ் வெளியாக்கி நம்மை சந்தோஷப்படுத்துவானாக. தீர்வுலாம் இல்லாமல் ரப்பு எதையும் செய்கிறதே இல்லை. அந்த 2 மலக்கிட்ட சொல்வான், நீங்கள் போய் உட்காருங்க. அவனை நலம் விசாரிக்க வருவாங்க மக்கள். அப்படின்னா ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டுட்டா நலம் விசாரிக்க போகணும், அது சுன்னத். ஒருத்தர் சோம் இல்லைன்னா நலம் விசாரிக்க போகணும். இன்னைக்கெல்லாம் அதை சுமையாக்கிட்டாங்க. விசாரிக்க போகணும்னா கையில் ஏதாவது ஒரு ஹார்லிக்ஸை கொண்டு போகணும், விவாவை கொண்டு போகணும், 2 பிஸ்கட் பாக்கெட்டை கொண்டு போகணும். இவர்கிட்ட அதுக்கான வசதி இருக்காது, நலமே விசாரிக்க போகிறது இல்லை. அப்படியெல்லாம் ஒரு கட்டாயம் இல்லை. வசதி இருந்தால் ஒரு சந்தோஷத்துக்காக ஒரு அன்பளிப்பு வாங்கிட்டு போகிறது, இல்லைன்னா நலம் விசாரிக்க போயிடுங்க. ஏன், நீங்கள் நலம் விசாரிக்க போனால் நீங்கள் போய் திரும்பும் வரையிலும் உங்களை ஒரு மலக்கை வைத்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். உங்களுக்கு பெரிய பாக்கியம். அதை விட இன்னொரு செய்தி ரசூல் சொல்கிறாங்க, நலம் விசாரிக்க போனால் நீங்கள் போன உடனே நோயாளிகிட்ட சொல்லுங்க, எனக்காக துவா செய் என்று சொல்லுங்கள். நம்ம போன உடனே அவருக்கு தான் துவா செய்ய சொல்வார். ஏன்னா அவர் அந்த கண்டிஷனில் இருக்கிறார், துவாவுடைய தேவையில் இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப யோசிக்கிற வார்த்தையை தான் சொல்வாங்க. நீங்கள் போயிட்டா நோயாளிகிட்ட போய் சொல்லுங்கள், எனக்காக துவா செய்யுங்கள் என்று சொல்லுங்கள். என்ன யா ரசூலல்லாஹ், அவர் தானே அஹ்வஜில துவாவுக்கு ரொம்ப தேவை உள்ளவர். நம்ம பார்த்தோன்னே நான் நோய்வாய்ப்பட்டுட்டேன் துவா செய்யுங்கன்னு சொல்வார். நம்ம துவா செய்கிற இடத்துல தானே இருக்கோம். இல்லை, நம்ம அவர் துவா செய்ய சொல்லி நம்ம ஆமீன் சொல்லணும். ஏன் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தெரியுமா, அல்லாஹ் அவரை நோயில் படுக்க போட்டதுனால என்ன செய்துட்டான் தெரியுமா, அவருடைய பாவங்களை பூரா மன்னிச்சுட்டான். அவர் அன்று பிறந்தவரை போல் இருக்கிறார். இப்ப அவர் என்ன கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்திருவான். நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு சொல்கிறேன், உடலால் சோதனைக்கு ஆளானவர்களை சொல்கிறேன், ஒரு பெரிய பாக்கியம் கொடுத்தான் அல்லாஹ். நீங்கள் இப்போது கையேந்துங்கள், அல்லாஹ் கொடுத்தே தீருகிறான். நீங்கள் கண்ணீர் வடியுங்கள், அரிஷை போய் அந்த கண்ணீர் தட்டும். அவன் கொடுத்த நோயினுடைய பரக்கத், நீங்கள் கையேந்தும் நசீபு பெறுகிறீர்கள். அந்த கையேந்துதலில் கேட்கிற அனைத்தும் கொடுக்கப்படுகிறது. அவன் ஒரு காய்ச்சலை கொடுத்தா கூட எவ்வளவு அன்புள்ளவன் அவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னார், மல் அஸ்காமு யா ரசூலல்லாஹ், நோய் நம்பலம்னு சொல்றீங்களா அப்படின்னா என்னான்னு கேட்டார். நமக்கு பார்த்தா அவர் ஒரு பெரிய சீதேவின்னு நினச்சிக்கிடுவோம்.
அவர் அடுத்து சொன்ன வார்த்தை மருதித்து கத்து, எனக்கு நோயே வந்தது இல்லையே, வாழ்க்கை பூரா தலைவலி கூட எனக்கு வரல, நோயின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா என்னான்னு கேட்டார். பெருமானார் சொன்ன வார்த்தை, கும் அண்ணா ஃபலஸ்தமின்னா, நீ எழுந்திருச்சு போயிடுப்பா, நீ எங்களை சார்ந்தவன் இல்லை. ஏன்? அல்லாஹ் ஒரு மனிதனை உயர்த்தனும் சோதிக்கிறான், அல்லாஹ் ஒரு மனிதனை பண்படுத்த சோதிக்கிறான், ஒரு மனிதனை மன்னிக்க சோதிக்கிறான். இன்னொரு பக்கம் நோய் நொடிகள் கொடுக்கப்படுவது அவனுடைய ரஹ்மத். இன்னும் பெருமானார் சொல்லுவாங்க, அல் அஸ்காமு மின் ரஹ்மத்தில்லா, நோய் நொடிகளும் வேதனைகளும் வலிகளும் அல்லாவின் ரஹ்மத் என்றார்கள். உனக்கு அந்த ரஹ்மத்தை கிடைக்கலன்னா உன் ஈமான்லேயே சந்தேகம் வருது. அதனால நோயை தாண்டு கேட்கலாமா? கூடாது. நோயை கூடு, கேட்பது ஹராம். நோய் வந்தால் அல்லாஹ்வை வருத்தப்படாதீர்கள். நோயை கேட்பதற்கு அனுமதி இல்லை. மௌத்தை கேட்கலாமா? ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு மௌத்தை கேட்கலாமா? மௌத்தை கேட்காது. லா தஸ்அலுல்லாஹல் மௌத், அல்லாட்ட மௌத்தை தான் கேட்கக்கூடாது. சரி, ரொம்ப கஷ்டமா இருக்கு, மௌத்தானா தாவல்லியான்னு ஆசைப்படலாமா? ஒல்லா தத்தமன்னவுல் மௌத், மௌத்தை ஆசையும் படக்கூடாது. எந்த ஒரு கஷ்டத்தையும் தாங்க முடியவில்லை என்று மௌத்தை கேட்காதீர்கள். மௌத்தானா நல்லா இருக்குமே என்று ஆசையும் படாதீர்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் வாழ்வதுதான் பாக்கியம் மௌத்தாகுவதை விட. நீங்கள் வாழும் ஒவ்வொரு நிமிடமும் பாக்கியம். உங்கள் அந்தஸ்து உயர்த்தப்படும், அருள்கள் கொடுத்து கொண்டே இருக்கும். நாளை மறுமை சொர்க்கத்துக்கான தயாரிப்புகளில் இருந்து கொண்டே இருக்கிறீர்கள். அப்படி நீங்க வாழ்றதான பாக்கியம், மௌத்தா பாக்கியம். மௌத்து வந்தால் ஏற்றுக்கூடாது, மௌத்தை தான் கேட்கக்கூடாது. எந்த ஒரு நோயிலும் எந்த கஷ்டத்திலும் அல்லாட்ட மௌத்தை கேட்காதீங்க. அப்ப என்ன கேட்கணும்? ஆரோக்கியத்தை கேளுங்கள். நோய்க்கு பரக்கத்து இருக்குது, நோய் ஒரு ரஹமத், நோயிலேயே இருக்கணும் ஆசைப்படாதீங்க. ஒரு நோய்வாய்ப்பட்டார், பட்டபோது முஹாஜிர் சஹாபி அவரை சந்திக்க வருகிறார். நோய்வாய்ப்பட்டவரை சந்திப்பதற்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு ஹிஜ்ரத் செய்த சஹாபி ஒருவர் சந்திக்க வந்தார். சந்திக்க வந்த உடனே மர்ஹபாங்கிறார், உனக்கு சோபனம் உண்டாகட்டும். என்ன சோபனம்? என்ன சோபனம்? வாழ்த்து சொல்கிறார். எப்போ நீ நோயில படுத்துட்டியோ, சோமில்லாமல் ஆயிட்டோ, அப்போ உனக்கு 4 பாக்கியம் கிடைச்சி போச்சுன்னாங்க. எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும், நோய்ங்கிறது ஆசைப்படுறது இல்லை, கஷ்டங்கிறது கேட்டெல்லாம் பெறக்கூடாது. வந்துட்டால் எப்படி நடக்கணும், நோய் வந்தால் இப்படி இருக்கணும், கஷ்டம் வந்தால் இப்படி இருக்கணும். அது வர்றது கூட உன் மீது உள்ள ரஹமத்தால் வருகிறது. உன்னை சோதித்து உயர்த்த போகிறான் அல்லாஹ், அல்லது மன்னிக்க போகிறான் அல்லாஹ். 4 பாக்கியம். ரஃபுல் கலமன், முதல் விஷயம், எழுதுகோள் உன்னை விட்டும் நீக்கப்படுகிறது. இனி நீ என்ன பாவத்தை அல்லாஹ் எழுதுறது இல்லை. நோய்வாய்ப்பட்டு நீ படுக்கிற போது உன் பாவம் எழுதப்படுவதில்லை. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அதுபட்ட நிலைகளை நம்முடைய நோய் வரும்போது நசீபாக்குவானாக. நோயில் மனசு உடையாத. ரஃபுல் கலம், அல்லாஹ் பேனாவை எடுத்துடுறான், நீ எழுதுகிற வேலை இல்லை உன் பேரில். 2வது, நீ ஆரோக்கியமாக இருந்தபோது என்னென்ன அமல் செய்த? டெய்லி ஒரு 5 ஜுஸ் குரான் ஓதணும். சுன்னத்து, நஃபீலு, தரா, தஹஜ்ஜத்து, அவாபீன், லுஹா தொழுகை, இஷ்ராக் தொழுகை, இப்படின்னு மொத்தத்தில் ஃபரது நஃபில்லாம் சேர்த்து டெய்லி ஒரு 50 ரக்காத் தொழுது வைங்க. அந்த 50 ரக்காத்து நீ தொழுது இருக்க, குரான் ஓதிருக்க, திக்ர் செய்திருக்க. வேறு என்னென்ன வேலை? அங்கே போய் அம்மாவை போய் சந்திச்சுட்டு வருவார், இங்கே போய் மனைவியை சந்திச்சுட்டு வருவார், அங்கே போய் பிள்ளைய நலம் விசாரிப்பார், வியாபாரத்தில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருவார். என்னவெல்லாம் நோய்வாய்ப்படுவதற்கு முந்தி நீ செய்தாயோ அத்தனையும் இப்போது நீ செய்யவில்லை, செய்ய வாய்ப்பில்லை, போக முடியவில்லை. ஆனால் அத்தனை காரியத்தையும் நீ செய்ததாகவே எழுதப்படும். எங்க எழுதுகோலை நீக்கிட்டாங்கிறாங்க. பேனாவை வச்சு நீ எழுதுறதில்லை, எதை? பாவத்தை எழுதுறதில்லை. ஏன்னா மன்னிக்கப்படுற காலம் இது. அப்போ என்ன 2வது பாக்கியம் என்ன?
நீ என்னவெல்லாம் ஹயாத்தில் நல்ல காரியம் செய்தாயோ இப்போ நீ சோமில்லை பார்த்தியா, நீ செய்யவே முடியல, நீ செய்யலை. 5 ஜூஸு குரான் ஓதுன டெய்லி, இப்போ ஓதல்ல, 5 ஜூஸு ஓதுனதாக எழுதப்படும். 5 பேரை போய் சந்திக்கல, வியாபாரத்து பட்டறையில் போய் கல்லால் போய் உட்காரல, நீ உட்கார்ந்தா என்ன கிடைக்குமோ அது போல இப்போது உனக்கு கொடுக்கப்படும். அப்போ ஒன்று விளக்குறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆரோக்கியமாக இருக்கிற போது நிறைய நல்ல செயல் செய்யுங்கள், ஆரோக்கியமாக இருக்கும் போது நிறைய வாழ்க்கை வாழுங்கள். பெருமானா மரதிக்கா, உனக்கு நோய் வருவதற்கு முன்பு இருக்கும் ஆரோக்கியத்தை அழகாக்குங்கள். நோய் வரவில்லை, இப்போ தெம்பா இருக்கிறோம், ஆரோக்கியமா இருக்கிறோம். சிஹத்தக்க கபல மறந்து, நோய் வரும் காலத்துக்கு முன்பாக இருக்கிற ஆரோக்கியத்தை நிறைய நல்லாமல் செய்யுங்க, நிறைய சேவை செய்யுங்கள், நிறைய இபாதத்து செய்யுங்கள், அதிகமாக குர்ஆன், அதிகமாக திக்ர், அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையின் நற்பாக்கியங்கள் செய்யுங்கள். ஏன் நீ நோய் வரும்போது செய்ய மாட்டாய், நீ செய்ததாகவே எழுதப்படுவாய். நிறைய பேர் படுக்கையில் இருந்து கவலைப்படுவாங்க, அதில் இப்போமெல்லாம் என்னால் எழுந்திரிச்சு நடக்க முடியல, குர்ஆன் ஓத முடியல, சுன்னத் தொழ முடியல, ஒது கூட தங்குறது இல்லை, ஒது செய்து அடுத்த நிமிஷம் முறிஞ்சிருது. நான் சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதே, சந்தோஷமாக இருங்க. ஏன்னா நீங்கள் நோய்வாய்ப்பட்டா பழைய வாழ்க்கையை நினச்சி கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காக அப்பவும் உங்கள் சந்தோஷம் இருக்கணும்னு அல்லாஹ் ஆசைப்பட்டான். அதனால் நீங்கள் செய்யாட்டாலும் செய்ததாக எழுதி சந்தோஷப்படுத்துகிறான். என் ரப்பு எத்தனை பெரிய அன்பாளன், எத்தனை பெரிய கருணையாளன். நான் நோய்வாய்ப்பட்ட போது கூட சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுகிறான் என்றால் அவனுக்கு நிகர் இந்த மண்ணில் யார் உண்டு? யாராச்சும் உண்டா? 2 4 விஷயம். 3வது, உன் உடலிலே நோய் வந்து அந்த நோயை விட்டும் நீ சுத்தமாய் வெளியில் வரும்போது நீ மாத்திரம் சுத்தமாய் வெளியில் வர்றதில்லை, உடல் மாத்திரம் சுத்தமாய் வெளியில் வருவதில்லை. உடலுக்குள்ளே இரத்தத்துக்குள்ளே உணர்வுக்குள்ளே கலந்து நீ எத்தனை குற்றங்கள் பாவங்கள் செய்தாயோ அத்தனையும் உன் நோயுடன் வெளியாகி வந்து விடுகிறது. இப்போ நீ நோயை விட்டும் வெளியே வருகிறாய், குற்றங்கள் பாவத்தை விட்டும் வெளியே வருகிறாய். பாவமில்லாத மனிதன், அது ஒரு ஆள் 5 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு வந்துட்டாருன்னா இப்போ அவர் பரிசுத்தமான ஆள். நோயை விட்டும் பரிசுத்தம், பாவத்தை விட்டும் பரிசுத்தம். 3 4வது ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? இன் ஆஷ மக்ஃபூரா, இன் ஆஷ மக்ஃபூரா ஒ இன் மாத்த மக்ஃபூரா. இந்த நோயில் அவர் மரணித்தால் மன்னிக்கப்பட்டவராக சொர்க்கவாசியாக மரணிக்கிறார். இந்த நோய்க்கு பின்னால் வாழ்ந்தால் மன்னிக்கப்பட்டவராக வாழ்கிறார். வாழ்ந்தால் மன்னிக்கப்பட்டவர், மரணித்தால் மன்னிக்கப்பட்டவர். இந்த 4 பாக்கியம் உனக்கு கொடுக்கிற நோய்க்கு பின்னால், கஷ்டத்துக்கு பின்னால் அல்லாஹ் வைத்தான் என்றார் அந்த முஹாஜிர் சஹாபி. 2 மலக்கு பிடிச்சி அல்லாஹ் வீட்டுக்கு அனுப்புகிறான். எனக்கு தரப்பட்ட நேரத்தில் சரியாக முடிப்பேன். பொதுவாக நம்ம வந்துட்டால் கொஞ்சம் நேரம் கூட்டி தான் கொடுக்கறது. ஆனால் அவங்க கொடுத்த நேரத்தை நான் கரெக்டாகவும் எடுத்துக்கொள்வேன். ரொம்ப உயிரோட்டமான ஒரு செய்தி, எல்லாருடைய வாழ்க்கையிலும் பதிவாக வேண்டிய செய்தி. அல்லாஹ் இன்னைக்கு வியாபாரம் நல்லா ஓடும், நாளைக்கு கொஞ்சம் அப்படியே லாக் ஆகிடும். நம்ம தஹஜ்ஜத் தொழுது இருப்போம், இன்றைக்கி நிறைய துவா செய்திருப்போம், ஒரு 2 பேருக்கு சதகா கொடுத்துட்டு போவோம், இதுக்கு பின்னால் ஹைர் நடக்கணும். ஆனால் இதெல்லாம் நான் செய்துட்டு போன பின்னால் ஏதாவது ஒரு கஷ்டமான நிலை ஏற்படும். இன்றைக்கி சுத்தமாக வியாபாரமே நடக்காது, நம்ம மனசு கஷ்டமாக இருக்கும். நம்ம சதகா கொடுத்தோமே, தஹஜ்ஜத் தொழுதோமே, சுபு ஜமாத்தோடு தொழுதோமே, கையேந்தினோமே, அல்லாஹ் இதைத்தான் பார்க்கறான். இவ்வளத்தையும் செய்துட்டு வந்த பின்னால் நான் உனக்கு இன்றைக்கி வியாபாரம் இல்லாமல் கஷ்டப்படுத்திட்டேன்னா அந்த கஷ்டத்தை பார்த்து என்னை மறக்கிறாயா, கோவப்படுகிறாயா? இல்லை, நான் சதகாலாம் கொடுத்தேன் தான், நான் தஹஜ்ஜத்தெல்லாம் தொழுதேன், சுபுலாம் தொழுதேன், அல்லாட கையேந்திதான் வந்தேன், இதுக்கு பின்னால் அவன் தரல, அவன் செய்தது தான் நல்லது என்று நீ சொல்கிறாயா? நான் செய்தது நல்லது என்று நீ சொன்னால் நாளை தினம் நான் கொடுப்பேன், யாரும் கொடுக்க முடியாததை கொடுப்பேன். யாரும் கொடுக்க முடியாது. அது கொஞ்சம் ஒரு சின்ன அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, ஒரு சின்ன சோதனை. நீ எப்படி நடக்கிற அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியம். ஒவ்வொரு தனி மனிதனையும் உயர்த்துவதற்கு அவன் கொஞ்சம் டச் பண்ணி பார்ப்பான், எப்படி இருக்கிறான். எல்லாம் நீ செய்துட்டு போயிருக்கோம், இங்கே ரொம்பலாம் வேண்டியதில்லை. காபத்துள்ளால கையேந்தி கண்ணீர் வெடித்து தவாப் செய்து ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட்டு முல்தசிமன் அல்லாஹ் எனக்கு சாலிகான புள்ள பிறக்கணும்னு கேட்டுட்டு வந்திருக்குது. மனைவி குழந்தை உண்டா இருக்கிறாங்க, அந்த புள்ள பிறக்கும் போது மௌத்தாகி பிறக்குது. அல்லாஹ் சோதித்து பார்க்கிறான். ஓ, காபாவில் கையேந்திட்டேன், முல்தசிமில் துவா செய்துட்டேன்,
என் மனைவி கர்ப்பமாக இருக்கிறாங்க, அந்த நேரத்தில் நான் வந்து தவாப் செய்தேன், அல்லாஹ் இப்போ மௌத்தாகி பிறக்குது, அப்படியானால் நீ ரொம்ப அழகானவன், இதை விட சிறப்பான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறாய். அடுத்தடுத்து அல்லாஹ் சாலிகான குழந்தைகளை அடுக்கடுக்காக கொடுத்தான். நடந்த வாழ்க்கை. அந்த நேரத்தில் நீ அவனை வந்து குறைபட்டு அவன் பிரியப்பட மாட்டான், அவனை குறை சொல்றது விரும்ப மாட்டான், அவன் மேலே வருத்தப்படக்கூடாது. அல்லாஹ்வை திருப்திப்பட்டு வாழ்கிற வாழ்க்கையில் நீ திருப்திப்படுகிற அளவிற்கு நீ திருப்திப்படுவாயே, அந்த அளவிற்கு கொடுத்து கொண்டே இருப்பான் அல்லாஹ். எங்கள் தாய்மார்களுக்கும் நான் சொல்கிறேன், அவன் கொடுக்கிற கஷ்டத்தின் போது உடைந்து விடாதீர்கள். ஏன் மீண்டும் மீண்டும் சோதனை என்று கேட்காதீர்கள். அவன் கொடுக்கிற ஒவ்வொரு சோதனைக்கு பின்னாலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது, இன்னும் உங்களுக்கு அல்லாஹ் நிரம்ப கூலி கொடுக்க போகிறான். இங்கே நான் இந்த பகுதியை முடித்து வருவேன். சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு 2 பேர் வீட்டுக்கு அனுப்புகிறான். அல்லாஹ் சொல்வானா, நீ கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். உங்களை எதுக்கு அனுப்புகிறேன்னு தெரியுமா? அவனை உடல்நலம் சந்திக்க வந்தவர்கள் வந்துட்டு போகிற போது அவன் என்ன சொல்கிறான் அது கொஞ்சம் கேளுங்க. இஸ்மா மா கால் லில் அவ்வாத், யார் நலம் விசாரிக்க வர்றாங்களோ அவங்களுக்கு இவன் என்ன பதில் சொல்கிறான்? நலம் விசாரிக்க வர்றாங்க, வந்து கேட்குறாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். எங்கே ஒரு 10 நாளாக பள்ளிவாசலுக்கே வரலையே? அல்ஹம்துலில்லாஹ், நான் வராட்டாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக அல்லாஹ் நான் வச்சுருக்கான் அப்படின்னு அவன் என்னை பாராட்டுறானா? மலக்குமார்கிட்ட சொன்னால் கேட்டு வச்சுக்கோங்க. இல்லை நான் வந்தவங்கள்ட்ட என்னை பற்றி குறை சொல்கிறானா? கேட்டு வச்சுக்கோங்க. அதெல்லாம் முடிஞ்சிட்டு மலக்குமார்கிட்ட கேட்டானா எப்படி ரொம்ப ரொம்ப பாராட்டுறான் அல்லாஹ். இவ்வளவு கஷ்டப்படுறான், எழுந்திருக்க முடியல, எழுந்திரிச்சா கீழே தள்ளுது, குடும்பத்தார்கள் கையை பிடிச்சி தாங்குறாங்க. அப்போதும் அவன் உட்காருமா அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ரொம்ப அழகாக நடக்கிறாங்கிறான், ரொம்ப பாராட்டுறான். அப்படியா, அவனுக்கு ஹயாத்தை கொடுத்தா நான் இன்ஷா அல்லாஹ் இப்படி ஹயாத்தை கொடுப்பேன். அல்லாஹ்வுடைய வார்த்தையை பற்றி அந்த மலக்கு சொல்கிறார். அல்லாஹ் சொல்வானா, நான் ஹயாத்தை கொடுத்தா எப்படி ஹயாத்தை கொடுப்பேன்? அந்த ரத்தத்தை பூரா புது ரத்தம் ஆக்கிடுவேன், சதையை புது சதையை ஆக்கிடுவேன். மாத்திரம் அல்ல, இனி அவர் வாழ்க்கையை புது வாழ்க்கையாக்கி விடுவேன். இனி அவர் உலகத்தில் செழிமையோடும் செழிப்போடும் மற்றவர்கள் பார்வையில் கண்குளிர்ச்சியாகவும் வாழ்வார். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஒரு கால் மௌத்தானால் கேள்வி கணக்கில்லாத சொர்க்கம் நசீபா. துன்பங்களும் துயர்களும் வல்லவன் கொடுக்கிற அருட்கொடை என்ற வார்த்தை எத்தனை அர்த்தம் உள்ளது. எனவே ரொம்ப அழகாக வாழ வேண்டும். சாலிஹீங்கள் முன்மாதிரி. அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி இன்றைய தினம் நினைவு கூறப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இப்னு ஹஜர் அஸ்கலானி அவங்களுடைய வஃபாத்து துல் ஹஜ்ஜில், அவங்க பிறப்பு ஷஅபானிலே அதிகமான ரிவாயத்துகளில் இருப்பினும் ரஜபை ஒரு நினைவாகவும் இங்கே எடுக்கப்படுகிறது. ஹிஜ்ரி 8ஆம் நூற்றாண்டில் வாழ்கிறார். மனித உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த மாமனிதர் இப்னு ஹஜர் அஸ்கலானி. ஏன்னா அவங்கள இங்கே நினைவு கூறுவது ரொம்ப பொருத்தம். ஹதீஸு கலைதான் அவங்க மூச்சாக இருந்தது. ஹதீஸை எடுப்பதும் பரப்புவதும் தான் அவர்களின் கொள்கை. அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ஹிஜ்ரி 8ஆம் நூற்றாண்டில் பிறக்கிறார். 773 பிறக்கிறார். 773 பிறக்கிறார். ஆச்சரியம் ஆனால் உண்மை. பிறந்து 73 பிறக்கிறார். 74, 75, 76 3 ஆண்டுகள் பிறந்து 3 ஆண்டுகள் வாழ்ந்து தாயின் அன்பை அரவணைப்பை, ரொம்ப நல்ல தாய், பெருமிதப்படும் தாய். அந்த அம்மா பாலூட்டுவதிலிருந்து சீராட்டி வளர்த்ததிலிருந்து உலகம் அவர்களை நினைவு கூறும் வகையில் அந்த அம்மா வளர்க்கிறார்கள். தாய் முகம் பார்த்து தாயினுடைய அரவணைப்பை அவர்கள் ரொம்பவே ஏங்கி பெற்ற நேரம் 776, 773 பிறக்கிறாங்க. வரலாறு குறிப்பெல்லாம் ரொம்ப மனசில் வச்சுக்கிறணும், நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். 74, 75, 76 தாயினுடைய பெரும் அன்பையும் நேசத்தையும் பெற்று தாயோடு ஒரு கனிவான நெருக்கம் பெறும் நேரம் 76, 3 வயது ஆனபோது அம்மா மௌத்தாயிட்டாங்க. இப்னு ஹஜர் அஸ்கலானியினுடைய அன்பு தாய் 76 வஃபாத். 776, 3 வருஷம். ஒரு பிள்ளை தாயினுடைய ஏக்கம், தாயினுடைய அன்பு
1 வயசு 1.5 வயசுல நான் சொல்லலை, 6 மாத குழந்தை கூட தாயோடு அதகா நெருங்கிட்டு வைங்கல, தாய் இல்லைன்னா அது தூங்காது. யார் அரவணைச்சாலும் உம்மா வந்தால் தான் அந்த அரவணைப்பு முழுசாக கிடைக்கும். 3 வயசில் முகம் பார்த்து பழகி பிள்ளைங்க ஒரு பெரிய விருப்பத்தில் இருக்கிற போது அந்த தாயின் மௌத்து கூட அந்த அம்மாவுக்கு அதை பிரிய மனசு இல்லாமல் தான் பிரியும். அதை பிரிஞ்ச அந்த மகன் தகப்பனார் ரொம்ப பெரிய ஸ்ரீதேவி, அவங்க என்ன செய்தாங்க, அவரை தூக்கி வச்சுக்கிட்டாங்க. ரொம்ப பரக்கத்தாக தன் மகனை தாய் இழந்துட்டாரு, நாம் அழகாக ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டமும் சோதனையும் எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கும். 776 தாய், 777 ஓராண்டு காலம் அழகான அரவணைப்பில் வைத்த அவர் தந்தை 777 அவரும் வஃபாத்தாகிறார். யதீமன் அபன் வ உம்மன். இப்னு அஸ்கலானியை பற்றி எழுதுவாங்க, தாயையும் தந்தையும் இழந்த அனாதை. 3 வயசில் தாயை இழக்கிறார், 4 வயதில் தந்தை இழக்கிறார். அல்லாமா இப்னு அஸ்கலானி எப்படி வளர்வனும், எப்படி வாழணும், யார் வளர்ப்பது, எப்படி பண்படுத்துவது. அவங்க தகப்பனார் ஒரு பெரிய ஸ்ரீதேவி, உடல்நலம் கொஞ்சம் குறையும் போது டக்குன்னு 2 நண்பர்கள் அவங்க மேலே உயிராக இருந்தாங்க. ஹரூபி ஒருவர், ஹரூபியை கூப்பிட்டு சொன்னார், என் மகனை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறம்பா, என் பிள்ளைய நல்ல பிள்ளைய ஆக்கிடுப்பா, உன்ன மாதிரி உன் பிள்ளை மாதிரி வளர்த்துரு. அன்றைக்கெல்லாம் நல்ல நண்பர்கள் இருந்தாங்க, சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க, நண்பர்களுடைய வாக்குறுதியை காப்பாற்றுவாங்க. இப்போமெல்லாம் காலம் எப்படி போச்சுன்னா, நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். சமீபத்தில் ஒரு நிகழ்வு, தகப்பனார் மூத்தாகும் போது தாய் 1 தந்தை 2, தம்பியை கூப்பிட்டு அண்ணன்ட கொடுத்து பையனை ஒழுங்காக பார்த்துக்கப்பாண்டு. தகப்பனார் மூத்தாகி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்குள்ளே தம்பிகிட்ட இருந்து எல்லா கையெழுத்தையும் வாங்கிட்டு 6 மாதத்தில் தம்பியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி வச்சுட்டான். அவனுக்கு வயசு 14 வயசு. என்ன செய்வான், எங்கே போவான், ரோட்டில் போய் படுத்தான். வீட்டில் படுக்க முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்த புள்ள. தந்தை 1 தாய் 2. எப்படினாலும் என் சகோதரன் அவன், தந்தை வழி சகோதரன். அவன் கேட்கறான், இப்போவுமே இந்த கையெழுத்தெல்லாம் கேட்குற எதுக்குப்பா, எல்லாம் நல்லதுக்கு தானப்பா, நீ கையெழுத்து போட்டுட்டா நமக்கு வேலை சொத்துக்கெல்லாம் நம்ம பேரில் வச்சுக்கலாம்ல. இப்போ அவன் அவ்வளோதான், அவனுக்குள்ள அறிவு, சின்ன பிள்ளை தானே. வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனது இல்லை, அப்படியே போன்ட்டான், நீங்கள் இங்கே வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அதுக்கு பின்னால் அவன் போய் ஃபோனுக்குன்னு பண்ணுறதுக்கு எல்லா ஃபோன் முகவரியும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு வந்தால் 1 மாதம் கழித்து தான் வீட்டுக்குள்ளே வர முடியுது. அங்கங்கே சுற்றி அவனுங்க காட்டில் கொண்டு தள்ளிட்டாங்க. உள்ளே வந்து பார்த்தா அந்த வீட்டில் வேறு குடும்பம் இருக்குது. அதுக்குள்ளே வீட்டையும் விற்றுட்டு வெளியில் போயிட்டான். மனித இதயமே இல்லாத மனிதர்கள் வாழ்கிறார்களா என்று யோசிக்கிற உலகத்தில் அல்லாமா ஹரூபி இடத்திலே தன் மகன் அஸ்கலானியை கொடுக்கிறார். என் பிள்ளையை கொஞ்சம் கவனிச்சுக்கப்பாண்டு. அவர் ரொம்ப அழகானவர், அழகாக பண்படுத்துகிறார், பக்குவப்படுத்துகிறார், வளர்க்கிறார். குர்ஆன் ஷரீஃபை ஓத சொல்கிறார். நினைவாற்றல் அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் ஒரு பிள்ளையை தேர்ந்தெடுக்குன்னு நினைக்கும் போது தாய் இல்லை தந்தை இல்லை, அது அனாதைன்னு சொல்லிட முடியாது. தாய் இல்லை தந்தை இல்லை, அல்லாஹ் நினச்சா எங்கே உயர்த்தணுமோ அங்கே உயர்த்தி வச்சிருவான். தாய் தகப்பனுடைய நல்ல துவா பிள்ளைங்களுடைய ஹயாத்து பூரா நீடிச்சிருக்கும். அதனால் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் துவா செய்யுங்க. எந்த தாயும் தகப்பனும் பிள்ளைங்க கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு பத்வா மட்டும் செய்திடக்கூடாது. ஒவ்வொரு பெற்றோர்களிடத்திலும் பிள்ளைங்க துவாவை ஆதரவு வைக்கணும். ஹரூபி எல்லா வகையான ஆற்றலையும் கொடுக்கிறார். இப்னு அஸ்கலானியினுடைய அந்த சின்ன பருவத்தை கொஞ்சம் பரிச்சை செய்கிறார். குர்ஆனை ஓதுப்பான்னார். அவர் சூரத்து மரியம் எடுத்து ஓதுனாங்களாம். அப்படியே பார்த்து ஓதி அன்னைக்கு சாயந்தரம் சூரத்துல் மரியமை குர்ஆனை மூடி வச்சு பாடம் கொடுத்தாங்களாம். காலையில் ஆரம்பித்து மாலைக்குள்ளால் சூரத்துல் மரியமை மனப்பாடம் செய்து முடிச்சுட்டாங்க. சூரத்துல் மரியமை ஒரே நாளில் ஹிஃப்து செய்தாங்க. அவங்க வரலாற்றில் தங்க எழுத்தால் பதியப்பட்ட செய்தி. பாப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, ஒரு அனாதை. சின்ன தந்தை பெரிய தந்தையால் வளர்க்கப்படலை, உடன்பிறப்புகளால் அல்ல, உறவுகளால் அல்ல, தந்தையின் நண்பரால். அந்த உணர்வை பார்த்து குர்ஆனை ஓத வைத்து அவங்க சீக்கிரமாக குர்ஆனை ஓதி மனப்பாடம் செய்து 9 வயசில் ஹாஃபிஸ் ஆனாங்க அன்னைக்கு காலத்தில். அதுக்கு பின்னால் அவர்களுடைய இல்மு திறமை ஆற்றலை எல்லாம் பார்க்கிறார். 11 வயசு அவங்களுக்கு. ஹரூபி ஹஜ்ஜிக்கு போகிறார். மகனே நீ எங்கூட ஹஜ்ஜிக்கு வான்னு கூட்டு போகிறாங்க. அல்லாமா இப்னு அஸ்கலானியினுடைய முதல் ஹஜ்ஜி பயணம் 11 வயதில் துவங்கியது. எங்கள் தாய்மார்களும் இதயத்தில் பதிவு செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு சாலிஹீன்களின் வரலாறை சொல்லி வளருங்கள். யார் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் உன்னை உயர்த்த நினைத்தால் உன்னை யாராலும் கைவிட முடியாது. அல்லாஹ் உன்னை தூக்கி நிறுத்தினால் அதற்கு பின்னால் நீ யாருடைய தெய்வம் இல்லாமல் வாழலாம். உதாரணம் இப்னு அஸ்கலானி
11 வயது ஹஜ்ஜி, மக்காவுக்கு போகிறார், திருக்குரானை மனனம் செய்திருக்கிறார். அங்க போய் பெரிய பெரிய இமாம்களிடத்தில் தன்னுடைய மகனை போல் அறிமுகப்படுத்துகிறார்கள். என்ன பாக்கியம்! அந்த ஆண்டு அவங்க ஹஜ்ஜுக்கு போன ஆண்டு, அந்த ஆண்டினுடைய 6 மாதம் அங்கே தங்குறாங்க. ரமதானுடைய காலம். அந்த ரமதானில் அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி காபத்துல்லாவில் ஹரம் ஷரீஃபில் ரமதானுடைய தராவிஹ் தொழுகை இமாமாக நின்று தொழ வைக்கிறார். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்கட்டும். ஒரு பெரிய காரி, அவங்க கிராத்துக்கு உலகம் அடிபணிந்தது. 11 வயதில் ஹரம் ஷரீஃபின் இமாம், ரமதானின் இமாம், தராவிஹ். கிட்டத்தட்ட ஒரு 2 வருடம் முழுமையாக அங்கேயே செலவழிக்கிறார். காபாவினுடைய இமாம்களை, மக்காவினுடைய தலைவர்களை, மக்காவினுடைய அறிஞர்களை இவர்களுக்கு பழக்கப்படுத்தி ஃபிக்ஹுல் ஹதீஸுகளில் மிகுந்த ஆர்வம். இன்னும் அடுத்த ஒரு 3 வருடம் அவர்கள் ஊருக்கு திரும்புகிறாங்க. இவங்களுடைய 13 வயசில் ஊருக்கு திரும்புகிறாங்க. 14 வயசு இவருக்கு துவக்கம். ஹரூபியும் மௌத்தாகிறார். 2 நண்பர்கிட்ட ஒப்படைச்சாங்க. இன்னொரு நண்பர் அவங்களுடைய பொறுப்புக்கு போகிறாங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி, அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தான். அவங்களுடைய ஜியாரத்துக்கு போயிட்டு வந்திருந்தேன். இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய ஜியாரத்தில் போய் நின்று அவர்களுக்கு நான் யாசீன் ஓதி துஆ செய்தேன். துஆவை கொண்டு நோக்க அவங்க தரஜா உயர்றதில்லை. அங்கே போய் நின்னதால் என்னுடைய அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்தினான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்யட்டும். ஹரூபி மௌத்தாகிறார். அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி வளருகிறார், முதிர்ச்சி பெறுகிறார். அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் என்னன்னா, மிகச்சிறந்த நினைவாற்றல், விசாலமான உள்ளம், மன்னிக்கும் தன்மை, கோபத்தை மெண்டு விழுங்குவதில் முதல் மனிதர். அவங்கள பற்றி சொல்லுகிற இமாம்களுடைய அந்த அருமையான முகவரிகளை நீங்கள் படித்தா, இப்படி ஒரு மனிதரா? அவர்கள் வாழ்ந்த காலம் அவர்களைப் போல் ஒரு மனிதனை இந்த உலகம் பெற்றெடுக்கவில்லை. இப்னு ஹஜர் அஸ்கலானி போன்ற ஒரு மனிதரை இந்த உலகம் பெறவில்லை. அத்தனை ஒழுக்கம், கல்வி ஞானம், ஆற்றல், நினைவாற்றல், மன்னிக்கிற சிவர். கோபத்தை விழுங்கிடுவாங்க. யார்கிட்டையும் அவங்க கோபத்தை பிரயோகப்படுத்தவே இல்லையா. தாராளமான மனசு, யாரு கேட்டாலும் வாரி வழங்குவாங்களாம். அல்லாஹ் அவங்கள்ட்ட இல்ம கொடுத்தான், பரக்கத்தையும் கொடுத்தான். அனாதை ஆனால் கோடீஸ்வரா வாழ்ந்தார். கொட்டி கொடுத்தான் அல்லாஹ். எங்கள் அல்லாஹ் நாடும்போது உலகம் காலடியில். காசையும் பணத்தையும் சம்பாதிப்பதற்கு 4 பேர் தேவை என்று நான் சொல்லவில்லை. நீ அல்லாஹுவையும் ரசூலையும் உன் இதயத்தில் கொண்டு வந்தால் உலகம் உன் காலடி 1000 முறை முத்தமிடும். அல்லாஹுவையும் ரசூலையும் நீ திருப்திப்படுத்தினான், மார்க்கத்தின் உயர்வான ஞானங்களில் உன்னை நீ அர்ப்பணமாக்கினால், குர்ஆனோடு ஹதீஸோடு உன் வாழ்க்கையை பின்னி பிணைந்து கொண்டால் உலகம் உன் காலடியில் அல்லாஹ் கொண்டு சேர்ப்பான். உதாரணம் இப்னு ஹஜர் அஸ்கலானி. வாரி கொட்டினார்கள் சதகாவை. அவங்கள்ட்ட யாரு கேட்டாலும் கொஞ்சம் கொடுக்கறது இல்லை, நிரம்ப கொடுத்து பழகினாங்க. பரக்கத்தான மனிதர். அவங்க உள்ளத்தில் அவ்வளவு விசாலத்தை அல்லாஹ் கொடுத்து வைத்திருந்தான். அவங்களுக்கே இருக்கும் தனித்தன்மை. அமன்னர் ஹாரூன் ரஷீதை பற்றி படித்தேன். கோபத்தை மெண்டு விழுங்கணுங்கிற அந்த வாழ்க்கையில் அவங்க சொன்னாங்க, நான் ரொம்ப ஆசைப்படுறேன்னா, நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இந்த உலகத்திலேயே எனக்கு ஒரு ஆசை இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குதுன்னா. நான் கோபத்தை விழுங்க ஆசைப்படுறேன், எனக்கு ஒரு ஆசை ரொம்ப நாளாக இருக்குது. ஆமன் ஹாரூன் ரஷீத் அவங்க ரசூலுடைய குடும்பத்து தொடரில் வந்தவங்க. எனக்கு ஒரு ஆசை இருக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேரடியாக பார்த்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நேரடியாக ஹதீஸை கேட்ட ஒருவர் இப்போ இருக்கணும், அவரை நான் பார்க்கணும், ஆசையாக இருக்குது, எங்கேயாவது இருந்தால் பார்த்து கொண்டு வாங்கலன்னா. ஆனால் அவர் சொல்கிற காலம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் சிரிப்பாக இருந்துச்சு. ஏன்னா அவர் 170 ஹிஜ்ரி 170 ஆட்சியில் இருக்கிறார். ஹிஜ்ரி 170. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 10 வஃபாத்து. பெருமானாருடைய வஃபாத்து, பெருமானார் எப்போ மக்காவில் மதீனாவுக்கு வந்து 10 ஆண்டு காலம் வாழ்கிறாங்க. மதீனாவுக்கு வந்தால் தான் ஹிஜ்ரி துவக்கம். பெருமானார் வஃபாத்தாகி 160 வருஷம் கழிஞ்சு போச்சு. அவர் சொல்கிறார்,
எனக்கு ஒருத்தரை பார்க்கணும், வாசிலா இல்லாமல். அவர் சொன்ன வார்த்தை என்ன? அவர் சொன்னார், அவர்கிட்ட கேட்டெல்லாம் சொல்லக்கூடாது, நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்கிற ஆள் ஒரு ஆள் வேணும். பெருமானாரை நான் பார்த்தேன், உங்கள் ஹதீஸை சொன்னாங்க, நான் கேட்டேன். அப்படி ஆள் யாராவது இருந்தால் கொண்டு வாங்க, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குதுன்னா. நிறைய அதிகாரிகளை போட விட்டா அதிகாரிகள்லாம் போய் தேடுனா எங்கோ ஒரு இடத்துல ஒரு கிராமத்துக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார். அவர் ரொம்ப வயசான ஆள். எப்படி இருக்கிறான்? கிட்ட போய் பார்த்தா ஆள் பழுத்த பழம், முடங்கி உட்கார்ந்து இருக்கிறார். எழுந்திரிக்க முடியல, நடக்க முடியல. அவர் அப்படியே ஒரு படுக்கையில் உட்கார வச்சு அப்படியே தூக்கி உட்கார வைக்கிறாங்க. அவரை போய் பார்த்தாங்க. அங்கே உள்ளவங்க சொன்னாங்களா, இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்த ஆளுன்னாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்தாலா உடனே கொண்டு போய் ஒரு பெரிய மெத்தையை வச்சு, அந்த மெத்தையில் சோபனை மாதிரி வச்சு, எப்படி ஒரு பராக்கை தூக்கிட்டு வருவோமோ அதை மாதிரி மேலே வச்சு தூக்கி கொண்டு வந்துட்டாங்க. பல்லாக்கில் வச்சு கொண்டு வந்த மாதிரி. அவர் நடக்கலாம் முடியாது, நிற்க முடியாது, கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்த ஆள் ஒரு ஆள் கிடச்சிக்கிட்டாருன்னா, மன்னர் குளிச்சு சுத்தமாகி பரதி கொண்டு ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு கேட்டாங்க, அல் ராய்த ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் நீ பார்த்தாயா? ஆமான்னார். எப்போ பார்த்தீங்க? ஆனால் சின்ன பிள்ளை, எங்கள் தகப்பனார் என் கையை பிடிச்சி கூப்பிட்டு போனாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய தர்பாரில் என்னை கொண்டு விட்டாங்க. அப்போ நான் சின்ன பிள்ளை, ரசூலுல்லாஹ்வை நான் பார்த்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுகத்தை சந்தித்தேன், அவங்க கூட உட்கார்ந்துருந்தேன், அந்த நசீஹத்தை கேட்டேன் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு சொன்னார், அதுக்கு பின்னால் எந்த ஒரு முறையும் ரசூலை நான் பார்க்கல. அதோட ரசூலுல்லாஹ்வை நான் பார்க்கறதுக்குள்ளே மௌத்தாயிட்டாங்க. ஒரு தடவை தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. அல் சமீத்த மின் ரசூலில்லாஹி ஷையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஹதீஸ் சொல்லியிருக்காங்களா, கேட்டிருக்கிறியா? அந்த நேரத்தில் உன் காதில் ஆமாம், நான் போது சொன்ன ஒரு ஹதீஸ் என் மனசில் அப்போவே நான் பதிஞ்சு வச்சுட்டேன். என்ன அது? யஷீபு இப்னு ஆதம் வ யதஷப்பு மின் வ தஷப்பு மின்ஹு இஸ்னான் ஹிஸ்லத்தான். ஒரு ரிவாயத்தில் மனிதன் வயசாகி போகிறான், அவனுடன் 2 மாத்திரம் வாலிபமாகவே இருக்கிறது. மனிதன் வயதாகி போகிறான், அவனோடு 2 மாத்திரம் வாலிபமாக இருக்கிறது என்று சொன்னாங்க பெருமானார். அல் ஹிர்சு வல் அமல், ஒன்று பேராசை, இன்னொன்று மேலாசை. பேராசையும் இருக்குது, மேலாசை, மேலெண்ணம், அதை செய்யணும் இதை செய்யணும். அப்போ மனிதனுடைய பேராசையும் மேலெண்ணமும் அது வாலிபமாகவே இருக்கிறது. அவனுக்கு வயசு 100 ஆனாலும் வாலிபம் எதற்கு இருக்கும்? பேராசைக்கு இருக்கும். பேராசை அடங்கிறது இல்லை, ஆசை அடங்கிறது இல்லை அப்படின்னு சொல்ல அவர் உடனே பிரமித்து போனார். கொண்டா ஹசானாவை போய் எடுத்து பிரம்மாண்டமான பொற்களி தங்கத்தை ஒரு பை நிறைய அள்ளி அவர் சொன்னார், என்னுடைய ஆசை கனவை அல்லாஹ் தீர்த்தான். உலகத்தில் எடை வாசிலா இல்லாமல் நேரடியாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று சொன்ன ஒரு ஹதீஸை நேரடியாக கேட்டு சொன்ன மனிதரை நான் பார்த்தேன், கேட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லமா இப்னு அஜல் அஸ்கலானி வரலாறை எழுதும்போது சொல்லுவாங்க, இப்னு அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை உலகத்தில் கொண்டு பரப்புவதில், ஈடுபடுவதில், அதை கொண்டு போய் சமூகத்தில் சேர்ப்பதில், யாரெல்லாம் அந்த ஹதீஸை கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு அவர்களை போய் சந்திப்பதில் நீண்ட நெடும் பயணம். ஒருத்தர் போய் சந்திப்பாங்க, அந்த ஹதீஸ் அவர் சொல்வார், அந்த ஹதீஸில் அவருக்கு லேசா ஒரு சந்தேகம் இருக்கும். இதே ஹதீஸ் இன்னொரு இடத்துல இருக்குது, அவர் எங்கே இருக்கிறார்? அவர் குஸ்தன்தினியாவில் இருக்கிறார், இங்கிருந்து அங்கே போவாங்களாம். அந்த ஹதீஸை சரியாக கொண்டு தருவதிலே மிகப்பெரிய அக்கறை. சரியான நேரத்தில் நிறைவு செய்வேன். நீங்கள் யோசிக்கலாம், செய்தி போயிட்டே இருக்குதே, இந்த செய்திக்கு முடிவெல்லாம் இல்லை, நேரம் முடித்து வைக்கும், அவ்வளோதான். மன்னர் கொண்டு கொட்டுகிறார் தங்கத்தை. அந்த மனுஷன் தங்கத்தை வாங்கி நீ என்ன செய்ய போறார்? கிட்டத்தட்ட 170 ஹிஜ்ரி. ரசூலுல்லாஹ் நான் சந்திக்கும் போது எனக்கு சின்ன பிள்ளை, ஒரு 5 வயசு இருக்கும் வைங்களேன். அவருக்கு வயசு கிட்டத்தட்ட 165 வயசை தாண்டி போயிட்டு இருக்கு. நேற்று கூட முந்தா நாள் சவுதி அரசாங்கம் ஒரு பெரிய வாழ்த்து சொன்னது. சவுதி அரசாங்கத்தில் என்றைக்கு சவுதி அரசு உருவானதோ, மன்னர் சவுதியில் இருந்து அடுத்தடுத்து வந்த அத்தனை மன்னர்களையும் சந்தித்த ஒருவர் நேற்றைய தினம் வஃபாத். அவர் 142 வயசு வாழ்ந்து மௌத்தாகிறார். 142 வயசு. சவுதியிலேயே மூத்த மனிதர் என்று அவருக்கு பாராட்டு. எல்லா மன்னர்களையும் சந்தித்தாராம், எல்லா மன்னரின் காலத்திலே வாழ்ந்திருக்கிறார். அவர் 102 வயசு. அவருடைய படத்தை பார்த்தா இன்னும் தெம்பா இருக்கிறார். நம்ம ஆட்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 60-65லேயே ரொம்ப பலகீனமாகி முடியாமல் போய்
ஒருத்தர் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணார், ரமதான் வரவே இல்லை. ஃபோன் பண்ணி கேட்டார், அதற்கு ரமதான் வருது, எனக்கு உடல் நிலைமைலாம் அவ்வளோ சரியில்லை, கொஞ்சம் வயசாகி போச்சு, பலகீனமாக இருக்கிறேன், நோம்புக்கு பகரமாக என்ன செய்யலாம்? நான் சொன்னால் ஒரு நோம்பை விட்டால் ஒரு மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுக்கணும், 30 மிஸ்கின் 30 நாள் நோம்பை விட்டால் 30 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லிட்டு கேட்டேன், ஹஜர் உங்கள் வயசு எத்தனை? 59 அப்படின்னார். 59 வயதில் முடியல, பலகீனம். அவர் கேட்டார், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடைசி காலத்தில் நோன்பு பிடிக்க முடியாமல் இப்போ ஃபித்யா கொடுத்தா கேள்விப்பட்டேன். ஆமாங்க கொடுத்தாங்க. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா கடைசி 2 வருஷம் அவங்களுக்கு நோன்பு பிடிக்க முடியல, உடம்பு பலகீனமாக இருந்துச்சு. அதனால ஒரு மிஸ்கினுக்கு சாப்பாடு அடிப்படையில் 30 நாளைக்கு சாப்பாடு கொடுத்துட்டாங்க. ஆனால் அனஸ் பின் மாலிக் வந்து ஃபித்யா கொடுத்த வயசு எப்போ தெரியுமா? 117 வயசு வரைக்கும் நோன்பு பிடிச்சாங்க. 118 பிடிக்க முடியல, 19லையும் பிடிக்கல, அதுக்காக சதக்கா கொடுத்தாங்க. சில பேர் 117 118 அவங்க பிடிக்கல, 116 வயசு வரைக்கும் நோன்பு பிடிச்சாங்க. முதுமையில் அனசு நோம்பு விட்டாங்கன்னா முதுமைங்கிறது 65 வயசு அல்ல, 60 வயசு அல்ல, 45 வயசு அல்ல, 117 வயசு வரைக்கும் நோன்பு வைத்தார்கள் அனஸ் பின் மாலிக். இந்த ஹதீஸ் இமாம் புகாரி எழுதுகிறார். இந்த செய்தியை ஹதீஸு கீழே பாடமாக போடுறார். இன்னும் 4 நிமிடத்தில் நிறைவுபடுத்துவேன். தங்க குவியலை கொடுக்கிறார் மாமன்னர். அவர் அவ்வளத்தையும் வாங்கிட்டு மன்னர் சொன்னார், இவரை தூக்கி கொண்டு வந்த இடத்துல விட்டுருங்கன்னு. மன்னர் ரொம்ப வாழ்த்து மரியாதையெல்லாம் சொல்லி அனுப்புகிறாங்க. அப்படியே அவர் அந்த வாகனத்தில் வச்சு மேலே தூக்கி அப்படியே சந்தூக்குமாக தான் தூக்கிட்டு போகிறாங்க. கொண்டு போகும்போது அவர் திடீர்னு கொண்டு போனவங்களை நிறுத்துங்கள்னு சத்தம் போட்டார். என்ன நிறுத்த சொல்கிறார்? நான் மீண்டும் இருக்க மன்னரை பார்க்கணுன்னார். இல்லைங்க, அரண்மனை விட்டு வெளியில் வந்தாலும் திரும்பலாம் அனுமதி கிடைக்காது. இல்லை நான் பார்த்தா தான் போவேன்னார். அவங்க சொல்கிறாங்க, அவர் எழுந்திரிச்சு வரும்போதெல்லாம் அந்த சத்தம் இல்லை. இப்போ இந்த தங்கத்தை கொடுத்த பின்னால் இவ்வளோ பெரிய சத்தம், கடுமையான சத்தம். உற்சாகமாயிட்டார். மீண்டும் உள்ளே கொண்டு வந்தாங்க. அனுமதி மன்னர் கேட்டார், என்ன உங்களை இன்னொருக்க பார்க்கணும், உள்ளே கொண்டாப்பான்னா கொண்டாந்தாங்கன்னு வச்சாங்களாம். வச்சோன்னு கேட்டாங்க, அதாவு ஹாதா ஃபி ஜமா ஃபி ஃபி சனத்தி ஹாதா ஃபி குல்லி சனத்தின் ஜதீத். அவர் கேட்ட வார்த்தை, நீங்கள் கொடுத்த இந்த உயர்தரமான மதிப்பும் சன்மானமும் இந்த வருஷத்தில் கொடுத்திருக்கிறீர்களே, இந்த வருஷத்தோடு முடிஞ்சிருமா, வருஷம் கொடுப்பீங்களான்னு கேட்டார். இந்த வருஷம் மட்டும்தானா, அடுத்த வருஷத்துலையும் இதே மாதிரி அளவுக்கு திரும்ப வந்தால் நீங்கள் கொடுப்பீங்களான்? மன்னர் சிரித்தாராம். சிரித்து விட்டு சொன்னாராம், சதக ரசூலுல்லாஹ் உண்மை சொல்லிட்டாங்க. அவர் வாயால் சொன்ன ஹதீஸுக்கு அவரே விளக்கமாக மாறினார். மனிதன் முதுமை பெறுகிறான், அவனோட ஆசை மட்டும் வாலிபமாகவே இருக்கிறது என்று ரசூல் சொன்னார்களே, அந்த வார்த்தையை சொன்ன அவரே அதை வெளிப்படுத்தினார். முடியல, அடுத்த வருஷமும் நீங்கள் வாங்கன்னு சொன்னால் இவர் ஊரு போய் சேர்ற வரைக்கும் கூட ஹயாத்தா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இந்த மனுஷன் அடுத்த வருஷமும் நீங்கள் இதே மாதிரி அன்பளிப்பை கொடுப்பீங்களான்னு கேட்குறாரு பாருங்க. அதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸு. உண்மையிலேயே இவர் கேட்டார் என்பதற்கு ஆதாரமாகவும் இவரே அதற்கு உண்மையாகவும் மாறிவிட்டார் என்றார் மாமன்னர் ஹாரூன் ரஷீத். அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் ஹதீஸின் ஆளுமையும் ஆழத்தையும் சொந்தமாக முழுமையாக பற்றியவர்கள். அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா 79 வயசு வாழ வைத்தான். 79 வயசு. ஹிஜ்ரி 773 பிறக்கிறார்கள். ஹிஜ்ரி 852 துல்ஹஜ்ஜில் உடல்நலம் குறைவாக போகுது. முடியல, பெருநாள் தொழுகை கஷ்டப்பட்டு தொழுதாங்க. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை ஜும்மா, அதையும் நிறைவேற்றுறாங்க. ஆனால் உடல்நலம் கொஞ்சம் குறைவு, பேச முடியல. ஆயிரக்கணக்கான முஹத்திஸ்களை உருவாக்கிட்டாங்க, ஆஃபீதுகள், ஃபிக்ஹினுடைய மேதைகளை உருவாக்குறாங்க. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் ஒரு நாள் ஜமாத்தை விட்டதில்லை, சக்கராத் வரையிலும் தொழுகை விட்டதில்லை. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. பேணுதலில் முதல் மனிதர், யாரையும் குறை சொன்னதில்லை, யாரின் மனசையும் சங்கடப்படுத்தியதில்லை. அவங்களுடைய கடைசி அல்லாஹ் கொஞ்சம் கடுமையாகவே நோயை கொடுத்தான். இன்னைக்குள்ள பாடத்திற்கும் இப்னு ஹஜர் அஸ்கலானியின் வரலாறு பொருந்துகிறது. நோய்வாய்ப்பட்டு ஒரு 10-15 நாள் இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம். உடல் குன்றி போனது, பேச்சு குறைந்து போனது, செயல்கள் குறைந்து போனது, உணவுகள் குறைந்து போனது, அசைவுகள் குறைந்து போனது. நாளுக்கு நாள் மருத்துவம் செய்யப்படுகிறது. பெரிய ஆலிம்களும் காரிகளும் வந்து டாக்டர்களை புது மருத்துவர்களாக அழைத்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட மாமேதை வாழ வேண்டும் என்று மருத்துவம் செய்யப்பட்டாலும் உடல் மருத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாளுக்கு நாள் நோய் அதிகமானது, ஆரோக்கியம் குன்றியது. ஒரு நாள் சாப்பாடு நின்று போக, குடிக்க தண்ணீர் கொடுத்தார்கள், குடிக்க முடியவில்லை. அவங்க கேட்ட துவா கோல்டு எழுத்துக்களால் எழுதப்படுது. 2 வார்த்தை தான் அவங்க துவா. அல்லாஹும்மா
கமா ஹர்ரம்தனி ஆஃபியதக் லா தஹ்ரிம்னி அஃப்வக். யா அல்லாஹ், இத்தனை டாக்டர்களும் இத்தனை மருத்துவர்களும் இத்தனை பெரிய உலமாக்களும் துஆ செய்தும் உன் கையில் இருக்கிற ஆஃபியத்தை நீ தர மறுத்து விட்டாய், தடை செய்து விட்டாய். கமா ஹர்ரம்தனி ஆஃபியதக். ஆரோக்கியம் என்பது டாக்டரிடத்தில் இல்லை, ஆரோக்கியம் என்பது துஆவில் இல்லை. துஆவுக்கு ஆரோக்கியம் கொடுக்கிற சக்தி உண்டு, மருத்துவத்திற்கு ஆரோக்கியம் கொடுக்கிற சக்தி உண்டு. அந்த சக்தி நீ நாடும் போது மட்டும்தான் கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்தினாய் ரப்பே. கமா ஹர்ரம்தனி ஆஃபியதக், உன் கையில் இருக்கிற ஆரோக்கியத்தை எனக்கு நீ தடை செய்து விட்டதை போல் லா தஹ்ரிம்னி அஃப்வக். கண்ணீர் வடிக்கிறாங்க, தாடி நனைகிறது. சொன்னார்களாம், ரப்பே ஆரோக்கியத்தை இந்த பாவிக்கு கொடுக்க மறுத்து விட்டாய், ஆனால் உன் மன்னிப்பை மட்டும் மறுத்து விடாதே ரஹ்மானே, உன் மன்னிப்பை மறுத்துடாதே ரப்பே. ஆரோக்கியத்தை நீ தடுத்தால் நான் மௌத்தாகி விடுவேன், உன்னை சந்திப்பேன். உன்னை சந்தித்த பின்னால் எனக்கு கை கொடுப்பதெல்லாம் உன் மன்னிப்பு தான் ரப்பே. ஆரோக்கியத்தை தடுக்கும் சக்தி உள்ளவனே, அதை தடுத்ததே போல் நீ மன்னிக்கும் சக்தியும் உன் கையில் இருக்கிறது, அதை தடுத்து விடாதே யா அல்லாஹ். நீ தடுத்தால் என் வாழ்க்கையே இல்லை யா அல்லாஹ், மன்னரையும் இல்லை ரப்பே, மறுமையும் இல்லை ரப்பே, என் மறுமை சுகமாகவும் இருக்காது ரப்பே என்று கண்ணீர் வடிக்க அவர்கள் பேசிய கடைசி வார்த்தையாகவும் அது ஆனது. அவங்க ரூ வெளிச்சமாக முகமெல்லாம் ஜொலிக்கிறது. யார் வந்து பார்த்தாலும் ஹயாத்தா இருக்கிறாங்க நினைக்கிற அளவிற்கு சந்தோஷத்தை கொடுத்து அல்லாஹ் ரூஹை பிரித்தான். வாய்மணக்க ஹதீஸை பேசியவர்கள், மிகச்சிறந்த முன்மாதிரியான மாமனிதர் அல்லமா இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்களையும் இன்று நினைவு கூறப்படும் நாளாக அல்லாஹ் ஆக்கியது. நிறைய பாடம் படிப்பின நமக்கும் இருக்கிறது. அல்லாஹ் கபூல் செய்வானாக. ரொம்ப நீண்ட நேரம் அல்லாஹ் பேச வைத்தான். அதை விட பெரிய பாக்கியம், கொஞ்சம் கூட சடைவில்லாது சோர்வில்லாது கவனம் திரும்பாமல் உங்களை கேட்க வைத்தான். இரண்டையும் செய்கிறவன் அவன். இந்த ரெண்டுக்கு பின்னால் நம்ம வாழ்க்கையை அழகாக்கி வைப்பானாக, இன்பமயமாக்குவானாக. அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி நம்முடைய ஒவ்வொரு வீட்டிலும் பிறக்கச் செய்வானாக. நமது பிள்ளைகளுக்கும் நமக்கும் அந்த வாழ்க்கையை தருவானாக. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதனைகளை, துன்பங்களை, கஷ்டங்களை அல்லாஹ் உங்களை வதப்படுத்துவதற்காக தரவில்லை, ரணப்படுத்துவதற்காக தரவில்லை, உங்களை கஷ்டப்படுத்துவதற்கு தரல. உங்க அந்தஸ்தை உயர்த்த தருகிறான், பாவத்தை மன்னிக்க தருகிறான், இனி உன்னை அவன் தேர்ந்தெடுக்கிறான் என்றார்களே. அந்த உண்மையை உணர்ந்து வாழச் செய்வானாக. கஷ்டங்களை நீக்குவானாக, வியாதியை குணமாக்குவானாக. தாங்கிக் கொள்ள முடியாத கஷ்டத்தை அவன் கொடுப்பதில்லை. ஆனாலும் நம்மால் தாங்க முடியாதது, நாம் தாங்க முடியாமல் போனதையும் அல்லாஹ் நிறுத்தி விடுவானாக. ஹயாத் வரையிலும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக. நம்மையும் நமது குடும்பத்தையும் பாதுகாப்பானாக. அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாக. முடங்கி விடாமல், படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. நம்முடைய வியாபாரங்களிலே பறக்க செய்வானாக, ரிசுக்கிலே பறக்க செய்வானாக, தொழில்துறைகளை விசாலமாக்குவானாக. கருணை உள்ள ரப்பு ஹயாத் வரையிலும் விசாலமான உள்ளத்தோடு வாழச் செய்வானாக. ரமதான் வருகிறது, இரக்கம் உள்ளவனே, அதை நாங்கள் அடைய வேண்டும். எந்த ஒரு காரணமும் எங்கள் நோன்புக்கு தடையாகி விடாமல் பாதுகாப்பாயாக. நீ கிடைக்கும் இடம், உன் அன்பு கிடைக்கும் இடம், உன் அருள் கிடைக்கும் இடம் ரமதானும் அதன் நோன்பும் இரவு வணக்கமும். அதில் எங்களுடைய பலகீனமோ முதுமையோ எங்களுடைய வியாதியோ எங்களை நோன்புக்கு தடையாக ஆக்கிவிடாமல் பாதுகாப்பாயா. எங்களுடைய வியாபாரத்திலே நிரம்ப ஹலாலை கொடுத்து பறக்க செய்வாயா. நாங்கள் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பாயா. எங்கள் பிள்ளைகளின் கல்வியிலே பறக்க செய்வாயாக, ஈமானிலே, அமலிலே, ரிசுக்கிலே பறக்க செய்வாயாக. எங்கள் பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு நிறைய ஆண் மக்கள், இளைஞர்கள் பெண் அமையாமல் இருக்கிறார்கள். நிறைய பெண் மக்கள் எங்கள் சகோதரிகள் மாப்பிள்ளை அமையாமல் இருக்கிறார்கள். இந்த புகாரி ஷரீஃபின் பறக்கத்தை கொண்டு கேட்கிறோம். பொருத்தமான ஜோடிகளை எங்கள் ஆண் பிள்ளைகளுக்கு பெண் மக்களை ஜோடியாக்கி தருவாயாக. எங்கள் பெண் மக்களுக்கு ஆண் மக்களை ஜோடியாக்கி தருவாயாக. ஆண்களை வைத்து பெண்களுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்கள், பெண் மக்களை வைத்து மாப்பிள்ளைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள், ரப்பே நீதான் இரண்டு பேர்களுக்கு மத்தியில் பாலம், நீதான் இணைக்க வேண்டும். உன் சக்தி மகத்தானது. அவர்களை இணைத்து நல்ல பொருத்தத்தோடு ஜோடியோடு வாழச் செய்வாயா. எங்கெல்லாம் கணவன் மனைவி வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லையோ, திருமணத்துக்கு பின்னால் மகிழ்ச்சி இல்லாமல் சண்டையோடு இருக்கிறார்களோ, இந்த சபையின் பரக்கத்தை கொண்டு கேட்கிறோம். குடும்பத்தில் சண்டை இருந்தால் பரக்கத்து இருக்காது. கணவன் மனைவி மகிழ்ச்சியாக இருக்கணும், அப்போ தான் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. அல்லாஹுவே
பிரிந்து கிடக்கிற கணவன் மனைவியர்களை நீ இணைத்து வைப்பாயாக. சந்தோஷம் இல்லாதவர்களை சந்தோஷமாக்கி விடுவாயாக. மன்னிக்கிற குணத்தை எங்கள் மாப்பிள்ளமார்களுக்கு கொடுப்பாயாக, எங்கள் வீட்டு பெண்களுக்கு கொடுப்பாயாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து கொடுக்கப்பட்ட நேரம் சரியாக 11:10 ஆகுவதால் என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவங்க துவா அவன் நல்லா இருக்காள். அவளியா எங்கே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. நாளும் பொழுதும் நலமான வாழ்க்கையை தந்தவனே, உற்ற நோய் நீக்க உன்னத குர்ஆனையும் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தந்தவனே, யா அல்லாஹ் உன்னை போற்றி புகழ்கின்றோம். அல்ஹம்துலில்லா வ ஷுக்ருலில்லா. வந்த நோய் அழகிய சோதனை, அல்லாஹ்விடம் நெருக்கி வைக்கும். அஞ்சி வேண்டக்கூடிய அனைத்து துஆக்களும் நிறைவேறும். அனைத்து நலவுகளுக்கும் அரும்பெரும் பாக்கியமாய் அமையும் என்றுரைத்த ஏந்தலரே, அண்ணலே, ஆருயிரே, இதய வேந்தரே, யா ரசூலல்லாஹ் உங்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அகத்துக்கும் புறத்துக்கும் அருமருந்தாய் திகழும் அருமந்த திருக்கரந்தமாமல் ஜாமியு ஸஹீஹுல் புகாரி எனும் பரிசுத்த கரந்தத்தை அனுதினமும் ஓதி அரும்பயன் அடையும் புனிதமிகு மாமன்றம் மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃபின் 99ஆம் ஆண்டின் இன்றைய நாள் ஹிஜ்ரி 1447 ரஜபு பிறை 23 13/1/2026 செவ்வாய்க்கிழமை விசேஷ நாளாகும். புனித ஸஹீஹுல் புகாரி கிரந்தத்திற்கு விரிவுரை எழுதிய ஏராளமான விளக்கு உரையாளர்களுள் மிகச்சிறந்தவரும் முதன்மையானவருமான அல் இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் நினைவு நாளாகும். இன்று ஓதப்பட்ட நபி மொழிகளுக்கு விளக்கு உரையையும் இமாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று சரிதத்தையும் மேலப்பாளையம் உஸ்மானியா அரபிக் கல்லூரியின் கண்ணியத்திற்குரிய முதல்வர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் உஸ்தாத் எஸ் ஹைதர் அலி ஆலிம் மிஸ்பாஹி அவர்கள் வழங்க இறையருளால் இனிதே நிறைவரும் நிலையில் இருக்கிறது இன்றைய மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லாஹ். கருணையுள்ள அல்லாஹ் இந்த மஜ்லிஸை பொருந்திக் கொள்வானாக. இதில் யார் யார் என்னென்ன நாட்டதேட்டங்களோடு வந்து கலந்து கொண்டிருக்கிறார்களோ, மறைந்திருந்து அவதானிக்கிறார்களோ, யார் யார் இதற்காக செலவழிக்கிறார்களோ, நிர்வகிக்கிறார்களோ, அனைவருடைய ஹலாலான நாட்டதேட்டங்களையும் தனது பேரர்களால் நிறைவேற்றி வைப்பானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். நாளை ரஜபு பிறை 24. நாளை ஓதப்படும் நபி மொழிகளுக்கு தூத்துக்குடி முத்து ஹதீஜா பள்ளியினுடைய இமாம் ஹத்தீப் மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் எஸ்எம் ரஹ்மத்துல்லா ஆலிம் அல் ஃபாசி அவர்களும், காயல் நகர ஜமாத்துல் உலமாவின் பொருளாளர், மஹ்தூம் ஜுமா பள்ளியின் ஹத்தீப், ஜாவியா அரபிக் கல்லூரியின் திருக்குரான் மனனப்பிரிவு பேராசிரியர் மௌலவி அல் ஹாஃபில் என்எஸ் மாமுனா லப்பை ஆலிம் காஷிஃபி அவர்களும் விளக்க உரை வழங்க உள்ளார்கள். இன்ஷா அல்லாஹ். உரைகள் குறித்த நேரத்தில் தொடங்கும் என்பதால் பொதுமக்கள் உரிய நேரத்தில் வருகை தந்து அல்லாஹ்வின் அருளை மண்டலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியையும் பெற்றேக அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து வளமையான அறிவிப்பு என்றாலும் வலியுறுத்த வேண்டிய அவசியத்தில் இருக்கின்றோம். வீட்டு உண்டியல் வைத்திருக்கக்கூடிய உள்ளூர் பொதுமக்கள் இன்னும் ஓரிரு நாட்களே இருக்கின்ற காரணத்தால் 2 நாட்கள் அல்லது 3 நாட்களுக்கு உங்களது
நன்கொடைகளை வழங்கி உரிய ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறும், புதிய வீட்டு உண்டியல் தேவைப்படுபவர்கள் உங்களது தேவைகளை உண்டியல் கமிட்டியினரிடம் பூர்த்தி செய்து கொள்ளுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். துஆவுக்கு அடுத்த நாள் நேர்ச்சை விநியோகம். பங்கு ஒன்றுக்கு ரூபாய் 4000, அரை பங்கு ரூபாய் 2000 என தொகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உங்களது பங்குகளை அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு உறுதி செய்து கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய நமது மஜ்லிஸின் செலவினங்களுக்கு மலேசியா பெனாங் நகரில் வசிக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் அத்தியூத்தைச் சேர்ந்த ஜனாப் முஹம்மது புருஸ்கான் அவர்களும் அவர்களது குடும்பத்தாரும் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவர்கள் யாவருடைய ஹக்கிலும் துஆ செய்வதோடு அன்னவர்களது குடும்பத்து மர்ஹூமாக்களின் பெயர் பட்டியல் நம் சபையின் ஆண்கள் பெண்கள் பகுதிகளில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பெயரில் யாசின் ஹத்தும் ஓதி ஈசால் சவாப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. حضرة النبي المصطفى والرسول المجتبى محمد المرتضى صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون. لقد الذي أنشأها والمرة وهو بكل خلق عليم الذي جعل لكم من الشجر الأخضر نارا فإذا أنتم منه توقدون وليس الذي خلق السماوات والأرض إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون. فسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون. آمين. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. صراط المستقيم. بسم الله الرحمن الرحيم. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر خلق من شر غاسق. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم وبارك وأنعم على سيدنا الجود والكرم وآله وصحبه وسلم. اللهم أنزل المقعد المقرب عندك يوم القيامة. اللهم صل وسلم على سيدنا محمد الناطق بالحق والداعي إلى الرشد والداعي للرشد والهادي إلى الصواب. حجته البالغة وبرهانه القوي ودعوته العامة. اللهم فكما شرفتنا بسماع حديثه القويم فاهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأناه وسمعناه مقرين بالعجز عن الإحاطة بمعناه. اللهم فكما أكرمتنا بسماع ألفاظه وجعلنا من جملته وحفاظه. اللهم قرب إلى أفهامنا بعيد معاني ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب نواهيه. اللهم إنا بك وبما جاء به هذا النبي مؤمنون وبما أخبرنا به من الغيب والوعيد مصدقون. فثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا واغفر ببركته جميع ذنوبنا. اللهم أوصل وبلغ مثل ثواب ما قرأناه من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة مقبولة مرضية متصلة منا إلى حضرة سيدنا وشفيعنا ومرشدنا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى حضرة جميع الأنبياء والمرسلين والشهداء والصالحين وجميع الأولياء والعلماء المتقين، لا سيما إلى حضرة جميع مشايخنا القادرية والچشتية والنقشبندية والسهروردية والسنوسية والشاذلية والرفاعية وغيرهم من أصحاب السلاسل رضوان الله عليهم أجمعين، ثم إلى حضرات جميع المفسرين والمحدثين والأئمة المجتهدين في الدين، وإلى أرواح جميع المؤسسين والوافقين والناصرين والساعين لهذا المجلس الشريف. اللهم يا رب زدهم عزا وشرفا وتعظيما وتوقيرا. اللهم افض علينا من فيوضاتهم وافتح قلوبنا بفتوحاتهم ونور قلوبنا بأنوارهم وامددنا بمددهم يا رب العالمين.
اللهم ثم إلى أرواح آبائنا وأمهاتنا وأقربائنا ومن لهم حق علينا ولجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات. اللهم اغفر لهم وارحمهم وعافهم واعف عنهم. اللهم اجمع بيننا وبينهم في جنات النعيم برحمتك يا أرحم الراحمين وبحرمة من أرسلته رحمة للعالمين سيدنا محمد صلى الله عليه وسلم. اللهم اشرح صدورنا للإسلام ونبر قلوبنا بنور الإيمان واهدنا سبل السلام ونجنا من الظلمات إلى النور. اللهم عافنا في أسماعنا وأبصارنا وبارك لنا في أزواجنا وذرياتنا ومعايشنا وأفئدتنا وتب علينا إنك أنت التواب الرحيم. اللهم اجعلنا منيبين لنعمتك والشاكر لها يا أرحم الراحمين. اللهم انصر المسلمين على أعدائهم يا رب العالمين. يا حي يا قيوم يا قوي يا متين اكف شر الظالمين. اللهم انصرنا على من ظلمنا وعلمنا وعادانا يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وقنا عذاب القبر وقنا عذاب الحشر وقنا عذاب المحشر. وصل اللهم على نبينا وحبيبنا وحبيب ربنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.